திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. சத்தமா ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாது ஊர திரு தாழ் போற்றி. சிறப்பு. இப்ப இதனுடைய நடை இதே மாதிரி நம்ம ஆதி தாளம் தான். ஆதி தாளத்தை நம்ம என்ன பண்றோம், ஒரே மாதிரி ஆதி தாளம் போடுறோம். அதுதான் நடை. ஊழியர் போல் வெப்பொழித்த புகழியர் போல் கழல் போற்றி. இந்த நடை மாறவே கூடாது. அந்த காலத்துல வாட்சு செல்போன்லாம் இல்லாத காலத்துல இந்த கையில தாளம் போடுறதுதான் உங்களுக்கு கால பிரமாணம். அந்த ரிதம் அவங்க கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குவாங்க. அந்த ரிதம் தடுமாறிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம தப்பா பாடுறோம், கூட குறைச்சு நம்ம என்ன பண்றோம், எலாபரேட் பண்றோம் அல்லது சுருக்குறோம், கம்ப்ரஸ் பண்றோம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு இந்த தாளம் தான். இதுக்கு பேரு லய ஞானம்னு பேர். தாள ஞானம் அல்லது லய ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், தண்டவாளத்துல பேசஞ்சர் போகலாம், எக்ஸ்பிரஸ் போகலாம், சூப்பர் ஃபாஸ்ட் போகலாம், வந்தே பாரத் போகலாம், தண்டவாளம் மாறாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தண்டவாளத்தை மாத்தியா போடுவாங்க. அது மாதிரிதான் இந்த தாளம். அதுல நீங்க எந்த பாட்டை வேணாலும் ஏத்திக்கலாம். திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடலாம், திருநாவுக்கரசர் பாடலாம், பின்னாடி வந்தவங்க கீர்த்தனைகள் பாடலாம். எது வேணுமானாலும் நீங்கள் அந்த தாளத்துல என்ன பண்ண முடியும், பாட முடியும். அந்த தாள நடைங்கிறது நமக்கு 5 நடை. அதுல ஒன்று தக்கிட்ட, இன்னொன்னு தக்கதிமி, இன்னொன்னு தக்க தக்கிட்ட, இன்னொன்னு தக்கிட்ட தக்கதிமி. இந்த 4 தான் நமக்கு தேவாரத்துல. தக்கதிமி தக்க தக்கிட்ட கிடையாது தேவாரத்துல. இந்த 3 வருது திஸ்ரம் அப்படின்னு நான் சொன்னேன். போன வகுப்புல சொன்னதுதான் நினைவூட்டல். இப்ப 4 வருது சதுஸ்ரம். சதுரம்னா 4. 5 வருது கண்டம் தக்க தக்கிட்டன்னு. 7 வருது தக்கிட்ட தக்க திமி என்பது மிஸ்ரம் அப்படின்னு சொன்னோம். 9 வருது சங்கீரணம். அது நமக்கு தேவாரத்துல கிடையாது. அதனால நம்ம ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஆனா இந்த 4 தாள நடைகள்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை நம்ம என்ன பண்ணிட முடியும், பாடிவிட முடியும். 4 நடப்ப இந்த நடைகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு பாட்டுக்கு அதுதான் ஸ்கெலிட்டன், முதுகெலும்பு மாதிரி. இப்ப நம்ம முதல் திருப்பதிகம் எடுத்துக்கலாம். 1வது பக்கத்துல இருக்கு. தோளுடைய செவியன்னு தொடங்குற முதல் திருப்பதிகம். இப்ப இந்த பதிகத்தை முழுமையா பார்க்கலாம். போன வகுப்புல நம்ம முதல் பாடல்களா பார்த்துட்டு வந்தோம். இப்ப நம்ம முழுமையா இதனுடைய சந்த நடையில் இதை நம்ம கத்துக்கலாம். சரியா? இப்ப இதுல நான் முதல் 5 பாட்டு நான் பாடி காட்டுவேன். நீங்க 6ல இருந்து நீங்க பாட முயற்சி பண்ணணும். நடை இங்க பாருங்க. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம். தட்டும் போது தக்க, எடுக்கும் போது தா, திருப்பி தட்டும் போது கிட்ட. புரிஞ்சுதா புரியலையா? புரியலன்னா தயவு செய்து கேளுங்க. யாரும் கூச்சப்பட வேண்டாம். இது கத்துக்கிற வகுப்பு. சரியா? இது உங்களுடைய இன்டர்வியூ கிடையாது. தெரியலன்னா கோச்சுக்கிறதுக்கு. தெரியலன்னா இதுல கத்துக்கணும். பாருங்க, இப்படி தட்டுவது தக்க, எடுப்பது த, திருப்பி தட்டுறது கிட்ட. அப்ப எத்தனை வந்துச்சு? 5. தக்க த கிட்ட. அந்த தாக்கு தனியா தட்டு கிடையாது.
எடுக்கும் போதே அந்த தா வந்துடும். திருப்பி கிட்ட பாருங்க, தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட. அந்த தக்கிட்டல இருக்கிற தா இருக்கு பாத்தீங்களா, அதை எடுக்கிற நேரத்துல கரெக்டா சொல்லணும், அவ்வளவுதான். இதை நம்ம ரிதமா வேகமா சொல்ல பாருங்க. தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, தக்க தக். இதான் ரிதம். சொல்லுங்க பாப்போம். தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட. இப்ப இது அப்படியே போயிட்டே இருக்கும். எப்படி முடிக்கிறது? அப்ப தா அப்படின்னு முடிக்கணும். முடிக்கும் போது நீங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா திருப்பி தக்க தக்கிட்ட ஆரம்பிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, தா. தா அப்படிங்கிறது நிறுத்துறது, அதுதான் பிரேக். புரியுதா? இப்ப இதே மாதிரி இந்த முதல் பாட்டை நான் பாடி காட்டுறேன், அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்க பாடுங்க. தோளுடைய செவியன் விடையேறி போர்வெண்மதி சூடி. முடிக்கும் போது ஒரு தாளம் விடுறோம் பாருங்க, சூடி. அதுதான் அடுத்த வரி எடுக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற ரெஸ்ட். ஏன்னா பாராயண முறையில் நமக்கு ஓய்வே இருக்காது, உடனே உடனே பாடணும். அப்ப ஒரு தாளத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கூடுதலா வச்சுக்கிறோம். திரும்ப நல்ல கவனிங்க, கவனம் வேற எங்கேயும் போகக்கூடாது. உங்களுடைய கண்ணும் கவனமும் ஒரே இடத்துல இருந்தா தான் கத்துக்க முடியும். தோளுடைய செவியன் விடையேறி போர்வெண்மதி சூடி. நான் பாடும்போது நீங்க இங்க கவனிங்க, நீங்க பாடும்போது புக்க பார்த்து பாடலாம். இப்ப இந்த தாளம் அப்பதான் புரியும். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, கீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. இந்த மாதிரி வரணும். தக்க அப்படின்னு முடிக்கணும். வாழலாமா? தைரியம் வந்துருச்சா? நேரா உட்காருங்க. ஒரு வரி முடிக்கிற வரையும் கவனிங்க, தாளம் போட்டுட்டே இருக்கும். தோடுடைய செவியன் விடையேறி போர்வெண்மதி சூடி. தொடையில போட்டு பழகுனீங்கன்னா சத்தம் ரொம்ப கேட்காது. தொடையில போட்டு பழகுங்க. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் நேவிய பெம்மானிவ நன்றே. முற்றலாமை இளநாக மூடேன மூளை கொம்பவை பூண்டு, வற்றலோடு கலன பணி தேர்ந்தனர் உள்ளம் கவர் கள்வன், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த, பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. நீர் பரந்த நிமிர்பும் சடை மேலோர் நிலாவன் மதி சூடே,
ஏற்பரந்த இனவழ்வனை சோரையன் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஒரு பெண்ண பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே விண் மகிழ்ந்த மதில்லை தகும் அன்றி விளங்கு தலையோட்டில் உன் மகிழ்ந்து பலி தேவிய வந்தன உள்ளம் கவர் கள்வன் இந்த மாடுலேஷன் சொல்லுவேன், கீழே எடுக்கிறது மேல எடுக்கிறது. அது மேல போறது மிடில்லே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சயின்டிபிக்கா ஒரு சான்று சொல்றேன். போன வகுப்புல சொல்லலை நான். இப்ப நம்ம கீழே குனியும் பொழுது நம்முடைய குரல் வளை இறுகும், அதனால பேஸ் வாய்ஸ் நல்லா வரும். மேல நிமிரும் பொழுது இது எல்லாம் நெகிழும். அப்ப காற்று ரொம்ப எளிமையை வெளியேறதுக்கு வகையா இருக்கும், ஹை பிச் போக முடியும். இதை நீங்க நாதஸ்வர கலைஞர்கள் வாசிக்கும் போது பார்த்திருக்கலாம். அவங்க கீழே வாசிக்கிறது பேஸ் வாய்ஸ்ல வாசிக்கும் போது கீழே வாசிப்பாங்க. ஹை பிச் போகும்போது அவங்க இப்படி வாசிக்க மாட்டாங்க, நாதஸ்வரத்தை மேலேயே தூக்கிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி பாடகர்கள் பாருங்க, கீழே குனிஞ்சி பாடுறது பேஸ் வாய்ஸ்ல உள்ளது இருக்கும், ஹை பிச் பாடுறது மேல. அதனாலதான் அவங்களுடைய போஸ்டர் எல்லாமே நீங்க பாருங்களேன், அவங்க மேல பார்த்து பாடுற மாதிரியே தான் இருக்கும். இப்படி மைக் எப்படி வச்சு பாடுற மாதிரி தான், இப்படி இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, அந்த குரல் வளையினுடைய அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே குனியும் போது கம்ப்ரஸ் ஆகும், மேல நிமிரும் போது இப்படி போகுது. இந்த ஒரு லாஜிக் நமக்கு தெரியணும். இப்ப நீங்க எல்லாருமே புத்தகத்தை பார்த்தே பாடுறதுனால முதல் வரைக்கும் ரெண்டாவது வரைக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஏன்? குனிஞ்சேதான் பாடுறீங்க. அப்ப எப்படி இருக்கு? தோடுடைய செவியன் விடை ஏறி போர்த்து வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் இப்படிதான் வருது. எனக்கு அதுக்கு மேல பாட வரல, உங்களை மாதிரி எனக்கு பாட வரல, தவ குறைவு இருக்கு, நான் என்ன செய்ய முடியும்? அதனால அது தப்பா பாடுறீங்கன்னு சொல்றதை விட அந்த டெக்னிக் தெரியாம பாடுறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரி 4 வரியும் இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தலை நிமிர்ந்து பாடுற சில பாடல்களை அந்த ஹை பிச்சா அப்படி பாடினா தான் அந்த ஹை பிச் வரும், புரியுதா? ஏன்னா அப்பதான் இந்த குரல் வளை ஃப்ரீயா நெகிழ்வு தன்மையில இருக்கு. நமக்கு அப்படி ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொடுத்துருக்கான் சுவாமி, புரியுதா? அதனால குனிஞ்சு பாடுறது, குனிஞ்சு கீழே பாடணும், நல்ல நிமிர்ந்து. இப்ப நிறைய பெண்கள் இருக்கீங்க, பெண்கள்லாம் நல்ல தலை நிமிர்ந்து பாடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாண வீட்டுல கூட பெண் பாத்தீங்கன்னா கல்யாண பொண்ணு தலை நிமிர்ந்து தான் இருக்கு. கெஞ்சுறாரு அப்பாவும் அம்மாவும், கொஞ்சம் தாலி கட்டுற நேரத்துல கொஞ்சம் குனிஞ்சுக்க முடியாது, அது என்ன பெண் உரிமை பாதிக்குது அப்படின்னு. டக்குன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு செல்ல கையில கொடுத்தாங்க, குனிஞ்சிருச்சு, தாலி கட்டிட்டான். அதனால நீங்க செல்ல கொடுத்தாதான் பொண்ணுங்க குனிவேன்னு சொல்லுது. அதனால அப்படி தலை நிமிர்ந்து பாடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாட்டுக்கு தலை நிமிர்ந்து இருக்கலாமே, பணிவுக்கு தலை குனிஞ்சிருக்கலாம். ஆனா பாட்டுக்கு தலை நிமிர்ந்தா தான் அந்த தமிழ் இசை நல்ல ஹை பிச்சுக்கு போய் பாட முடியும். இதற்கு அடுத்த ஸ்டெப் நம்ம பன்முறை போகும்பொழுது அப்பதான் நல்லா இருக்கும். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் அப்படி பாடுறதுக்கு தொண்டை உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகக்கூடாது. அப்புறம் திருப்பியும் இயல்பா தலை புனியும். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன் பெம்மான் இவனன்றே. அப்ப எவ்வளவு ஃப்ரீயா போகுது பாருங்க, எங்கேயும் பிரேக்கே ஆகாது.
காத்து பிரேக் ஆக ஆக வாய்ஸ் டவுன் ஆகிட்டே வரும். புரியுதா? நம்ம வீட்டுல சண்டை வரும்போது குனிஞ்சு திட்ட சொல்லுங்க, திட்டவே வராது. சரியா பார்த்து திட்டுங்க அப்படின்னு கோவப்படுவேன், எரிச்சல் வருது எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம், சண்டை வீட்டுல சச்சரவு இல்லாம இருக்கும். அதனால வீட்டுல எல்லாரும் கோவம் வந்துச்சுன்னா தலையை குனிஞ்சிருங்க, பாட்டு போடும்போது இப்படி நிமிர்ந்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வாழ்வியல் சான்று நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா? அதனால வீட்டுல தலைகுனியை நீங்க தவறவே கூடாது, உங்க குரல் பாதுகாக்கப்படும். சரி, இப்ப அடுத்தது திருநாவுக்கரசருடைய தேவாரம் 63வது பதிகம் நம்பர். புது புக்ல 63 பதிக நம்பர். இப்ப நான் 1ன்னு எடுத்தோம் இல்லையா, பக்கம் இல்ல, பதிக எண் 63 எடுத்துக்கோங்க. இது பன்முறை பாராயண முறை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா வயிற்று வலி காரணமா பாடிய திருப்பதிகம் அப்படின்னு நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதனால மிக மென்மையாக பாடக்கூடிய ஒரு ராகம் இது. இதுக்கு தாளம் கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. ஆதி தாளம், அந்த ஆதி தாளத்தை ரொம்ப எளிமையா எப்படி போடலாம் அப்படின்னா 1 2 3 ஒரு பிரேக், அப்புறம் 1 2 3, இந்த 3க்கு அப்புறம் நிறுத்தி 1 2 3 போடுங்க. அந்த நிறுத்துறது 4, நிறுத்துறது எத்தனாவது 4, அடுத்த வாட்டி நிறுத்துறது 8. அப்ப 8 அக்ஷரம் கொண்டது ஒரு ஆதி தாளம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1. அந்த கேப் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பிரீத்திங்காக. அதனால 8 அக்ஷரத்தை நம்ம என்ன பண்றோம், 4 4ஆக பிரிச்சுக்கிட்டு எண்ணாம இப்படியே போடலாம். இந்த எண்ணி போடுறது எல்லாருக்கும் கவனம் அதுல போச்சுன்னா பாட்டுல போயிடும். அது நல்ல பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணி போடலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 1 2 3 1 2 3 இப்படியே போட்டுவாங்க. சரியா? பாட்டை கவனிக்கலாமா? ஒரு பாட்டு நான் ஃபுல்லா பாடுற வரையும் கவனிச்சுட்டு அப்புறம் நீங்க பாடலாம். கவனி. கூற்றாயினவாறு விலகிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பேற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியே அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. சரியா அந்த தாளம் வரும். பண்ணலாமா? இப்ப நீங்க தாளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கூற்றாயினவாறு விலகிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். சத்தமா ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேனடியே அதிகை கடில விரட்டான துறை அம்மானே. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியே.
வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு முடக்கி முடக்கிட எல்லாரும் பாடணும். நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை அணுகாமற் துறந்து கரந்துமிடி அஞ்சேனும் என் நீர் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லீர் படுவெண்டலையில் பலி கொண்டுழல் வீர் துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளி பிணிந்தார் பொடி கொண்டுமை பூசவல்லீர் பெற்றமே சுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீரடிகள் அதிகை பெதில இரட்டான துறை அம்மானே முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிதன்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியே உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளி தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ பிரளயாயவர் தம் கடல் ஆவது தான் அன்ன நடையாரதிகை கெடில விரட்டான துறை அம்மானே காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நிதாய கயம் புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியே வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு முடக்கி முடக்கியிட ஆத்தார் புனலார் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே
இப்ப அடுத்து சலம்பூ ஒரு தூக்கும், அதுல இருந்து நீங்க பாடலாமா? நடை புரிஞ்சிருச்சு இல்ல? இதேதான், 3 தட்டு தான், பிரச்சனையே கிடையாது, பாடலாம். சலம் பூங்கும் மறந்தறியே தமிழோடிசை பாட மறந்தறியேன் நலத்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாம் என்னாவில் மறந்தறியேன் உலகாலையில் வழி கொண்டுழவா உடலுள் ஒரு சூலை நமை கருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில இரட்டான துறை அம்மானே மனை வாழ்க்கையும் பொருளும் அப்படியே ஒரு நிமிஷம். அங்க ஏன் சங்க வெண் அப்படிங்கிறதுக்கு இடையில ஒரு கேப் கொடுக்குறீங்க? சங்கங்கிறதுல நெடிலா குறியில குறிலுக்கு ஏன் உங்களுக்கு கேப் யாரு கொடுக்க சொன்னா? சங்க வெண் எப்படி இருக்கு பாட்டுல? சங்க வெண்ணுன்னு இருக்கா, சங்க வெண்ணு இருக்கா? அப்படியே சங்க வெண்ணுன்னு பிரிக்கிறீங்க. எப்படி இருக்கோ அப்படியே படிச்சாதான் அந்த சந்தம் மாறாது. நல்ல கவனிங்க. சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்கவெண் உழைக்காதுடையம் பெருமான். அப்படி படிச்சாலும் சந்தம் வரும். சங்கவெண் உழை சொல்லுங்க. சங்கவெண் உழை உடையம் பெருமான். முதல்ல இருந்து வாங்க, முதல்ல இருந்து. வலித்தேன் மனை வாழ்க்கை அதுல திருப்பி வேண்டாம். அந்த இது பாராயண முறையில திருப்பி ரிப்பீட்டேஷன் வேண்டாம். பன்முறையில முதல் பாட்டு கடைசி பாட்டு பாடும்போது அந்த மாதிரி பாடலாம். பாராயண முறையில திருப்பி நம்ம அந்த கடைசி வரியை பாடி முடிக்கிறதுங்கிறது வேண்டியதில்லை. அப்பதான் அந்த சந்தம் கரெக்டா இருக்கும். இதுல 9வது பாட்டுல மெலியும் பறையீர்னு இருக்கு, பிறையீர்னு திருத்திக்கோங்க. மெலியும் பிறையீர் திருத்தாதவங்க திருத்திக்கோங்க.
புது புக்ல சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். புது புக்ல சரியா இருக்கும். நம்பி ஆரூரருடைய ஒரு தேவாரம். அந்த பாட்டு வந்து முதல் பதிகம் 145 பழைய புக்ல, புது புக்ல 126வது பதிகம். பக்கம் இல்ல, பதிகம் 126 பித்தா பிரேசுடி. இப்ப இதை முழுமையா நம்ம, இது எல்லா பாட்டோட ரொம்ப ஈஸி. தோளுடைய செவியனை விட, குற்றாயன வார விட ரொம்ப எளிமையானது. இதனுடைய நடை வந்து கண்ட நடை தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமான கண்ட நடை. ஏன் அப்படின்னா, இப்ப கண்ட நடை எப்படி போகுது? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட எப்படி போகுது? அப்ப தோடுடைய செவியன் விடையேறிவோர் தோவெண்மதி சூடி, இது நடை இப்படி இருக்கு. அப்ப அந்த ரிதம் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பித்தா பிரேசுடியில பாருங்களேன், பித்தா பிறை சூ எல்லாமே ஒரு நெடில் வச்சுக்கிட்டே வர்றாரு. அப்ப தக்க தக்கிட்டங்கிறதுக்கு பதிலா தக்க தாக்கிட்ட, அதே கண்ட நடைதான். குறியில் என்ன பண்ணிக்கணும்? நெடில சொல்லிட்டு தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்டன்னு போகணும். தட்டுறதெல்லாம் ஒண்ணுதான், தட்டுறது அதே தான். பாருங்க, தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்ட, அது சொல்லும் பொழுது அப்பதான் பித்தா பிரேசுடி. இப்ப பன்முறையில பாடும்போது இந்த பிரச்சனை வராது. பித்தா பிரேசுடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதி நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேனலாமே. இது பிரச்சனை இல்லை, இது மெதுவா பாடுறது. ஆனால் பாராயண முறையில பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேனலாமே. சரியா? கூட சேர்ந்து பாடுறதை தவிர்த்துக்கோங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து மாதிரி ஆயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் யாராவது பாடினா தான் நமக்கு பாட்டு வரும். தனியா பாடி பழகணும். ஆசிரியர் சொல்லும் பொழுது நம்முடைய காதுகள் கவனிக்கிறது மட்டும்தான். அந்த ஆர்வம் பாட வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. அது என்ன ஆயிடும், நமக்கு வந்து அந்த குரலோடு இந்த குரல் நம்ம மேட்ச் பண்ணி பாடி நமக்கு வந்துடுற மாதிரி தெரியும். ஆனா டக்குன்னு நான் நிறுத்தினா நீங்க நிறுத்திடுவீங்க, உங்களால கண்டினியூ பண்ணி பாட வராது. புரியுதா? அதனால அந்த கூட சேர்ந்து பாடுறதை விட்டுட்டு கவனிச்சுட்டு நீங்க தனியா முயற்சி பண்ணி பாடுங்க. அப்பதான் அது இண்டிவிஜுவலா நமக்கு வரும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. கத்துக்கும் பொழுது சேர்ந்து இசை முற்றோதல்ல நீங்க சேர்ந்து பாடலாம், ஏன்னா அது அப்பதான் நல்லா இருக்கும். ஆனா கத்துக்கும் பொழுது கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பாட ஆரம்பிச்சுட்டு கவனிக்கிறத விட்டுருவோம். கத்துக்கும் போது 3 விஷயம் நடக்கும். ஒண்ணு கவனிக்கிறது, ரெண்டாவது பாட்டை என்ன பண்ணாங்க, ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரசிக்க ஆரம்பிச்சாலும் கத்துக்க முடியாது, கடைசி வரையும் நம்ம ரசிகராகவே இருப்போம். மூன்றாவது கூட சேர்ந்து பாடணும்னு வச்சுக்கோங்க. அதுல இப்ப இவங்க கச்சேரியில போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கச்சேரியில போய் கூட சேர்ந்து பாடிட்டு இருப்பாங்க. அவர் என்ன பாடுறாரு எப்படி பாடுறாருன்னு ரசிக்கவே மாட்டாங்க. இவங்களா தப்பும் தவறுமா பாடிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒருத்தர் நல்லா அமைதியா ரசிச்சுட்டு இருப்பான், அவனையும் காலி பண்ணி விட்டு இவங்க காட்டு கூச்சலா பக்கத்துல இருந்து பாடிட்டு இருப்பாங்க. பாடுறவருக்கும் பிரச்சனை, பக்கத்துல இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. அங்க கவனிக்கணும், அங்க ரசிக்கணும். கவனிக்கணுங்கிறத விட அங்க ரசிக்கணும். அவர் எப்படி எல்லாம் இந்த பாட்டை கையாளுறாரு. வகுப்புல கவனிக்கணும், தனியா பாடணும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோயில்ல போய் நம்ம போய் தனியா பேச முடியாது. கோயில போய் நீங்க தனியா பேசிட்டு இருந்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. நான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேங்கிற, என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு தனியா பேசிட்டு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பயந்துருவாங்க, பக்கத்துல இருக்கவங்க விலகி ஓடிடுவாங்க. ஆனா கோயில்ல போய் தனியா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, 3ஆம் பிரகாரத்துல இருக்கும், உங்க பக்கத்துல வந்து நின்று கேட்டுட்டு இருப்போம். பேசுறதுக்கும் பேச்சை குறைக்கணும், பாடுறதை அதிகப்படுத்தும். பேசுனா எல்லாரும் ஓடிடுவாங்க.
தனியா பேசிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பிள்ளை போய் தனியா பேசுது, அந்த பிள்ளை போய் தனியா பேசுதுன்னா என்ன ஆகும் கோவில்ல? ஆனா கோவில்ல போய் நீங்க பாடுங்க, உங்களை நோக்கி எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் பாட்டுக்குரிய மிகப்பெரிய சக்தி. பிறர் ஈர்க்கக்கூடியது பாட்டு. அது தனியா பாடினாதான். புரியுதா? இப்ப பாடலாம் இந்த பாட்டை. ஒரு 5 பாட்டை பாடி காமிச்சிடுறேன். முடிச்ச உடனே நீங்க ஆரம்பிங்க. அடுத்த 6வது பாட்டுல நீங்களே பாடிடலாம். தாளம் எப்படி? ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம். தக்க தா கிட்ட தக்க தா கிட்ட தக்க தா கிட்ட தக்க தா கிட்ட போடுங்க. அவ்வளவுதான். பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பண்ணை கண்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள். இப்படி போடுங்க. அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை, பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன், வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள். ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, பொன்னே மணிதானே வைரம்மே பொருந்தி, மின்னார் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள். அன்னே உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, முடியே இனி பெறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி, கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ, செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள். சத்தமா அடிகள் உமக்காளாயினி அல்லேன் எனலாமே, பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய், ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா, தாதார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள். ஆதி உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, தன்னார் மதி நல்ல உறக்க
சரியா? நம்ம இந்த பாடுறதுல இந்த நடை இப்ப நம்ம 3 நடை பார்த்திருக்கிறோம். ஒண்ணு தக்க தக்கிட்ட, இன்னொன்னு தக்க திமி, மூணாவது தக்க தாக்கிட்ட. 3 நடை, 3 பதிகங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப இதுதான் பொது பதிகங்கள். எந்த வகுப்பு நம்ம தொடங்கினாலும் இந்த 3 வகுப்பு பாடல்கள் தான். மற்றது புதிய பாடல்கள் நம்ம நடத்துவோம். இந்த 3ம் நமக்கு ஒரு அடிப்படை. ஏன்னா அட்டபாடை பண், அதனுடைய அடிப்படையில நமக்கு நிறைய கம்பீரமான ராகங்கள் வரப்போகுது. கொல்லிப்பண், அதனுடைய அடிப்படையில நிறைய கொல்லிக்கப்பானம், பியந்தை காந்தாரம், காந்தாரம், சீகாமரம் போன்ற மென்மையான ராகங்கள் கொல்லிப்பண் அடிப்படையில வரும். இந்தளம், மாயம் அளவு கவலை, அதன் அடிப்படையில நிறைய ராகங்கள் வரும். அதனால இந்த 3 ராகங்களை அடிப்படையா அன்னைக்கு குழந்தைகளுக்கு பால பாடமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. ரொம்ப முக்கியம், பாடும் பொழுது இந்த கடவாப்பல் கடிக்க கூடாது. அங்காத்தல்னு சொல்லுவோம். வாயை நல்லா திறந்து நம்ம பாடணும். வாயை திறந்து நம்ம பாடணும். அப்பதான் அந்த காற்று தடைபடாமல் வெளியே வரும். கத்துறது வேற, கத்தி பாடணும்னு நான் சொல்ல வரல. சத்தமா பாடுறது வேற, கத்தி பாடுறது. கத்துறதுங்கிறது இறைச்சல், அடுத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். ஆனால் கம்பீரமா நம்ம வாயை திறந்து பாடி மூடி பாடினா தான் காற்று தடைபடாமல் வரும். இல்லைன்னா அந்த பல்ல கடிச்சுக்கிட்டே பாடக்கூடாது. அது முணுமுணுக்கிறது மாதிரி இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு கூச்ச சுபாவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க 10 பேருக்கு முன்னிலையில பாட சொன்னா பாடுறதுக்கு வராது. நீங்க சத்தம் போட்டு பாடுறவங்களை பாத்தீங்கன்னா டக்குன்னு பாட சொன்னா உடனே பாடிடுவாங்க. அந்த கூச்ச சுபாவம் போயிடும். இது நீங்க கத்துக்கிற இடம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க உங்களை மாதிரி தான் எல்லாரும் கத்துக்கிட்டவங்க. இங்க வித்வான் நடுவில் உட்காந்து உங்களை பார்த்துட்டு எல்லாருமே உங்களை மாதிரி கத்துக்கிறவங்க. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. பக்கத்துல ஏதாவது நினைச்சுப்பாங்களோ. இசையில் கலையில மட்டும் நம்ம கூச்சப்பட்டோம்னா கத்துக்க முடியாது. அவமானப்பட்டதான் கத்துக்க முடியும். தப்பா எப்ப நம்ம சத்தம் போட்டு பாடும்போது தப்பா பாடுறோம்னு தெரியும். அப்பதானே ஆசிரியர் உங்களை கண்டிக்க முடியும், இல்ல திருத்த முடியும். அதை நம்ம அவமானமா எடுத்துக்காம நம்ம அதை ஒரு வெகுமானமா எடுத்துக்கிட்டு நம்ம திருத்தறதுக்கான ஒரு வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் கலையில நீங்க என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கலையில நம்ம அப்படியே ஒரு ஸ்டேபிளா ஒரு இடத்துல நின்றுடும். அதுக்கப்புறம் நமக்கு வராது. 10 பேர் சேர்ந்து பாடணும், முற்றோதல்ல பாடினா போதும் அப்படிங்கிறது மாதிரிதான் இருக்கும். அது நமக்கு சரியா வராது. எல்லா நேரத்திலையும் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து பாடுறதுக்கான சூழல் இருக்காது. நம்ம ஆத்மார்த்தமா இறைவன்கிட்ட போய் நின்று ஒரு பாட்டை ஆத்மார்த்தமா பாடுறது. வீட்டு பூசையில ஆத்மார்த்தமா ஒரே ஒரு பாட்டு, யாருடைய உதவியும் இல்லாமல். அதுக்குதான் இங்க பயிற்சி எடுத்துக்கணும். இதுல இன்ட்ரெஸ்டா நல்லா கத்துக்கிட்டு வரவங்க கச்சேரி பண்ற அளவுக்கு வளர்ந்துடும். கச்சேரிங்கிறது மற்றவர்களை திருப்திப்படுத்துவது. நீங்க பாடுறதுங்கிறது உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை திருப்திப்படுத்துவது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கச்சேரியில கவனம் இருக்கணும், மற்றவங்க ரசிக்கணும். எப்ப அவங்க கொண்டு வந்த செல்போனை மறந்து உங்க பேச்சையோ பாட்டையோ கேட்கறாங்களோ அங்கதான் வெற்றி பெறுது. நீங்க பாட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே செல்போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம பாட்டு அவங்களே சென்றடையவில்லை என்று புரிந்து கொள்ளலாம். உங்க பேச்சு சென்றடையலைன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல செல்போன் எடுத்து நோண்டலைன்னா பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசுவாங்க, ஏதாச்சும் கேட்பாங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம பேச்சினுடைய அந்த பிரசன்டேஷன் நம்ம கொஞ்சம் மாடுலேஷனை மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாட்டுல ஒரே ஸ்டீரியோ டேப் ராகங்களா வந்துட்டு இருந்தா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு பாட்டு கம்பீரமா, ஒரு பாட்டு லோ பிச்சில், ஒரு பாட்டு ஹை பிச்சில், ஒரு பாட்டு ரொம்ப உருக்கமா, ஒரு பாட்டு அப்படியே அழ வைக்கிற மாதிரி, ஒரு பாட்டு அப்படியே குதூகலமா சிரிக்க வைக்கிற மாதிரி. அப்படி பல விதமான உணர்ச்சிகள் இசையில் இருக்கு. நகை, அழுகை, இழிவரல், அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று நமக்கு 8 விதமான மெய்ப்பாடுகள் ஒரு பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. அதுல முதல் வெளிப்பாடே ஒரு பாட்டை கேட்டோடனே மகிழ்ச்சி வரணும். அதுதான் நகைன்னு சொல்ற. நகைனா நகைச்சுவை, சிரிப்பு வரணும். பாட்டு கேட்ட உடனே மகிழ்ச்சியான சிரிப்பு வரணும். அடுத்தது அழுகை. ஒரு பாட்டுக்கு அழுகு. திருவாசகம் அழுதால் உன்னை பெறலாமேன்னு ஒரு ஓதுவார் பாடும்பொழுது நம்ம கண்ணுல கண்ணீர் வருது இல்லையா, ஆனந்த கண்ணீர். அழுகன்னா தேம்பி தேம்பி கண்ணை கசக்கி அழுகுற அந்த அழுகை இல்லை. அது என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர், உலகாங்கிதம் அடைகிற கண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த கண்ணீர்.
புரியுதா? இப்ப நமக்கு வந்து நல்ல பசியோடு இருக்கும் பொழுது அப்படி நிறைய பதார்த்தத்தை பார்த்தோம்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். அப்படின்னும் போது அந்த பெருமிதத்துல வரும் தெரியுமா ஒரு ஆனந்த கண்ணீர். சாப்பிடுறது அப்புறம் இருக்கட்டும், அதை பார்த்த உடனே நம்ம ஒரு ஆனந்த கண்ணீர். அது மாதிரி பெருமான பல நேரம் நின்று தரிசனம் செய்யும்போது அது கிடைக்கிற அந்த ஒரு நிமிஷம் ஆனந்த கண்ணீர், அந்த இதுக்கு பேரு அழுகை. அடுத்தது பெருமிதம். ஒரு பாட்டை பாடணுன்னு ஞானசம்பந்தர் பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா பெருமிதம் இருக்கும், பாத்துக்கலாம் அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா உவகை. அது வந்து நம்ம உள்ளுக்குள்ளாக நம்ம அனுபவிக்கிறதுக்கு பேர் உவகைன்னு பேர். இனிப்பை நடத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. இனிப்பை நடத்த முடியுமா? பாடம் நடத்த முடியுமா? இனிப்பு இப்படிப்பட்டது அப்படின்னு நடத்த முடியாது. கையில கொடுத்தா என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு பார்த்துட்டு இனிக்குதுன்னு சொல்லுவோம். சுவையை உணர முடியுமே தவிர காட்ட முடியாது, நடத்த முடியாது. அது மாதிரி அதுக்கு பேர் உவகைன்னு பேர். நம்ம அனுபவிக்கிறதுக்கு பேர் உவகை. அடுத்தது அச்சம். திருநீர் பூசாதவங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, பாம்பை பார்த்தா பயமா இல்லைன்னு மணிவாசகர் சொல்றாரு. எனக்கு பாம்பை பார்த்தா பயம் இல்லைங்க, புலி சிங்கத்தை பார்த்தாலும் பயம் இல்லை. எவனா ஒரு திருநீர் பூசாம இருந்தாலும் அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அவன் என்ன பண்ணுவானே தெரியலையேன்னு பயமா இருக்கு இல்லையா? சொல்றாரு இல்லையா? அப்ப அது அச்சம். அதுக்கு பேர் என்னது? அச்ச உணர்வு. அடுத்தது இழிவரல். அருவருப்பான ஒரு விஷயத்தை பார்க்கும் போது வரக்கூடியது இருக்கு பார்த்தீங்களா, இழிவரல். அதுக்கு பேர் இழிவரல்னு பேர். இழிவு, இழிவை பார்க்கும் பொழுது வரக்கூடிய அந்த அசூயைன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் இழிவரல்னு பேர். அடுத்தது வெகுளி, கோபம். வெகுளி என்பது என்னது? கோபம். இப்படி நமக்கு வந்து என்ன இருக்கு? 8 விதமான மெய்ப்பாடுகள் இருக்கு. இதுல 9வது மெய்ப்பாடாக சமநிலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இறைவன்கிட்ட போகும்பொழுது அந்த சமநிலை எல்லாம் ஒன்னாயிடும், எல்லா உணர்வுகளும் ஒன்றி போகும். அடுத்தது 10வது ஒரு மெய்ப்பாடு, அதை பக்தி என்று சொல்கிறார்கள். நமக்கு 8 தான் நம்ம வெளிப்படுத்துறோம். இன்னொரு மெய்ப்பாடு இது எல்லாவற்றையும் விட மேலானது என்னன்னா அது பக்தி அப்படின்னு ஒரு மெய்ப்பாடா சொல்றாங்க. பக்தி என்பது ஒரு உணர்வு, அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. அதே என்ன சொல்றாங்க? ஒரு வெளிப்பாடாக சொல்லுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் பக்தியை வெளிப்படுத்துறது ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒருத்தர் வேல் குத்தினா தான், அழகு குத்தி காவடி எடுத்தாதான் பக்தி. ஒருத்தருக்கு தீ மிதிச்சா பக்தி. ஒருத்தருக்கு அபிஷேகத்தை போய் பார்த்தாதான் பக்தி. ஒருத்தருக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணா பக்தி. ஒருத்தருக்கு அடிப்பிரதர்ஷனம் பண்ணா பக்தி. ஒருத்தருக்கு கோவிலுக்கு 108 சுத்திட்டு வந்தாதான் பக்தி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பக்தி வேறுபடுது. ஒருத்தருக்கு பாட்டு, எனக்கெல்லாம் பாட்டு பண்ணாவே போதும், என்னுடைய வழிபாடே முடிஞ்சிடும். நல்ல திருப்தியா ஒரு இடத்துல உட்காந்து கோவில்ல, அது கருவறையில தான் இன்னும் பண்ணணும், எங்கேயாவது ஒரு மூலையில கோவில்ல உட்காந்து ஒரு பாட்டை பாடிட்டோம்னா அன்றைய வழிபாடே எனக்கு பூர்த்தியான மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். சில பேருக்கு விளக்கேற்றினா தான் பக்தி. நான் எதையுமே குறைச்சி மதிப்பிடல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பக்தி பல்வேறு விதமாக வெளிப்படுகின்றது. ஒரே உணர்வு தான், ஒரே உணர்வு பல்வேறு விதமாக வெளிப்படுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆரவாரமான பக்தி, கைலாய வாத்தியம் வாசிச்சாதான் உங்களுக்கு பக்தியா இருக்கிற மாதிரியே தோணும். சில பேருக்கு அமைதியான பக்தி, சப்தமே இருக்கக்கூடாது, அமைதியா உட்கார்ந்து தியானம், அது பக்தி. சில பேருக்கு அந்த ஆரவாரம், அந்த ஆரவாரத்துல தான் உங்களுக்கு பக்தியே வரும். சில பேருக்கு சாமி ஆடணும், கையில் எடுத்துக்கிட்டு வேப்பிலை கையில் எடுத்துட்டு ஆடினா தான் பக்தி அப்படின்னு நினைப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி இதெல்லாம் குறையில்லை, அவர்களுடைய உணர்வை அவங்க வெளிப்படுத்துற முறை அது. ஆனா நமக்கு நால்வர் பெருமக்கள் சொல்லி கொடுத்தது இசை வழிபாடு. இறைவன்கிட்ட போய் மனமுருக பாடு, அவன்கிட்ட அமைதியா தியானித்து அவனை மனசுல நினைச்சு திருமுறை பாடல்களை பாடு. இப்ப பரதநாட்டியம் இருக்கு, நான் குறை சொல்றத நினைக்க கூடாது. பரதநாட்டியம் இருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேல பரதநாட்டியத்தை நம்ம ஆட முடியாமல் போகும். வயது காரணமாக சில பேருக்கு குழந்தை பெற்றதன் பின் ஆட முடியாம போகும். சில பேர் கல்யாணம் ஆனா அவங்க வீட்டுல அனுமதிக்காம இருப்பாங்க. பரதநாட்டியம் எல்லார் வீட்லயும் அனுமதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, உடல் ஒத்துழைக்காது. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல பரதநாட்டியம் ஆட முடியாது. சின்ன வயசுல அவ்வளவு ஆடி மிகப்பெரிய அரங்கேற்றம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல அது போட்டோவை தான் பார்த்துக்கணும், ஆல்பத்தை தான் பார்த்துக்கணும், வீடியோ போட்டு போட்டு பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் இசை படுத்த படுக்கையா நீங்க ஐசியூல இருந்தா கூட பாட முடியும். அதுதான் இசையினுடைய கடைசி மூச்சு நிக்கிற வரையும் மெதுவா பெதை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னையே வைத்தாய் பண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்காளா இனி அல்லேனலாமே. படுத்த படுக்கே இருக்கு, கை கால் எதுவும் இயங்கல, அந்த நேரத்துல நினைத்து பாட முடியும். ஃப்ளைட்ல போறீங்க, சிவபூஜை பண்ண முடியுமா? நீங்க பாட்டு சூளம் இதை வேலெல்லாம் கொண்டு போனீங்கன்னா பிடிச்சி உள்ள வச்சிருவான். எதோ பண்ண போறேன்ட்டு எல்லாத்தையும் வாங்கி பெட்டியில போட்டுறான்.
ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. சிவபூஜை எடுத்து உட்காந்து பண்ண முடியுமா? நீங்க சாப்பாடு டிரைவர் எடுத்து வச்சுட்டா பண்ண முடியும் ஃப்ளைட்ல. ஆனால் ஃப்ளைட்ல உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்? முலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், உங்களுக்குள்ள கேட்குற மாதிரி அழகா பாடிக்கலாம். அதுதான், எந்த நிலையிலும் பாட முடியும், ஆனா எந்த நிலையிலும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. நெருப்பு இல்லாமல் தீ மிதிக்க முடியாது, காவடி இல்லாமல் நீங்க காவடி எடுத்துக்கிட்டு போக முடியாது, அழகு இல்லாமல் குத்த முடியாது. பரதநாட்டியத்துக்குன்னு ஒண்ணு சில இது உண்டு. அந்த உடை இருக்கணும், அந்த ஜதி இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இங்க எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு குரல் இருந்தா பாடிடலாம், மனமும் குரலும் இருந்தால் பாடிடலாம். ஒரு மிருதங்க வித்வான் 15-20 கிலோ தூக்கிட்டு போகணும். ஒரு தவில் வித்வான் 15-20 கிலோ தூக்கிட்டு போகணும். ஒரு வயலின் நாதஸ்வர வித்வான் குறைஞ்சபட்சம் 2-3 கிலோ தூக்கிட்டு போகணும். நம்ம எதை தூக்கிட்டு போகணும்? சில பேருக்கு தான் உடம்பையே தூக்கிட்டு போக முடியாது, அது வேற விஷயம். பாடப்பாட அதுவும் ஷேப் ஆயிடும். பாடப்பாட சில பேருக்கு அது உடம்பு தூக்கிட்டு போறதே பெரிய விஷயம். ஏங்க உடம்பு தூக்கிட்டு போறதே பெரிய விஷயம், இதுல தவில் வேற தூக்கிட்டு போகணுமா அப்படின்வாங்க. ஒரு பூ கொஞ்சோண்டு தண்ணி போதுங்கிறார் அபிஷேகத்துக்கு, இல்லையா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால வழிபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொருளினுடைய தரத்தில் இல்லை, பயன்படுத்தனுடைய உளத்தில் இருக்கிறது. நம்ம மனசு தங்கமா வைரமா இருக்குச்சுன்னா, நம்ம போடுற பொருள் பூவாக இருந்தாலும் சிவபெருமான் அதை பொன் பூவாக ஏற்றுக்கொள்கிறான். மனசு தகரமா துரு பிடிச்சு கிடந்துச்சுன்னா, நீ தங்க பூவிலே அபிஷேகம் பண்ணாலும் அதுக்கு சாமிக்கு போகாது. அதனாலதான் கல்லை கொண்டு எரிஞ்சார் ஒரு நாயன்மார், சாக்கிய நாயனார். என்ன பண்ணாரு? கல்லை தூக்கி விட்டு எரிஞ்சார் சாமி மேல. ஏன்? போடுறது கல்லு, போடுறனுடைய மனசு பூவா இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல சமண சமயம் சிவ வழிபாடு செய்பவர்களை கண்டால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார். அப்ப இவருக்கு சிவ வழிபாடு செய்யணும்னு ஆசை, செய்ய முடியல. ஒரு கருங்கல்ல கையில எடுத்துக்குவார், ரோட்ல கிடக்குற கல்லு. சுவாமிகிட்ட, சுவாமி என்னை மன்னிச்சிரு, இதை நீ பூவா நீ எடுத்துக்கீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா குறிப்பாத்து சிவலிங்கத்து மேல அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். பாக்குறவனுக்கு என்ன தோணும்? சாமி மேல கல்ல தூக்கி அடிக்கிறான் அப்படின்னு தானே தோணும். ஆனால் இவர் என்ன பண்ணாரா? அதை பூவாக நினைத்து போட்டார் பெருமானுக்கு. அது தாமரை மலர்களாக விழுந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இதே மன்மதன் மனசுல சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கணும்ன்ற கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு மலர்களால் அடிச்சான். கல்லால் அடிக்கல, அம்பால் அடிக்கல, எதால் அடிச்சான்? மலர்களால். சுவாமி விழிச்சு பார்த்தா அவனை எரிச்சுட்டார். ஏன்? அவனுடைய எண்ணம் தப்பா இருந்தது. போட்ட பூ உயர்ந்ததாக இருந்தாலும் எண்ணம் தப்பாக இருந்தது. அதனால எண்ணத்துக்கு தமிழ்ல, நம்முடைய சைவத்துல, பக்தியில வலிமை அதிகம். பூசலார் எண்ணத்துலதான் கோயில் கட்டினார். வேற எதுல எண்ணத்துல கட்டினாலும் அங்க போயிருக்க மாட்டார். எண்ணத்துல கட்டினதுனால போனார், இல்லையா? கோவில் எதுல கட்டினார் பூசலார்? செங்கல் வச்சு, சிமெண்ட் வச்சு, கருங்கல் வச்சா கட்டினார்? கிடையாது. மனசுக்குள்ளேயே கோவில் கட்டினார் சுவாமிக்கு. இப்ப அந்த கோவிலுக்கு இறைவன் எழுந்தருளினான் என்பது எதை காட்டுதுன்னா, இங்க பக்தியில நாம செய்யற செலவுல நம்ம பக்தியை பார்க்க கூடாது, பொருளினுடைய மதிப்பில் பக்தியை பார்க்க கூடாது. இந்த உள்ளத்தில் அந்த உண்மையான அன்பு இருக்கிறதா? நீ பழையது கூட வச்சு பட. திருநாவுக்கரசர் சூப்பர்வைசர் வேலை பார்க்கல, நல்லா கவனிக்கணும். 10 பேரை கோயிலை தூய்மை செய்ய சொல்லிட்டு அவர் லெப்ட் ரைட் போயிட்டு வந்துட்டு இல்லை, அவர் செஞ்சார். அவர் கூட எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. புரியுது நான் சொல்றது? அதான் உழவாரம். உழவார தானே வச்சிருந்த, மத்தவங்க கூட கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு கீழே வைப்பான். ஆனா திருநாவுக்கரசர் உழவார கருவி இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஓவியமோ அப்படி ஒரு சிற்பமோ உலகத்திலே கிடையாது. 24 மணி நேரமும் 7 நாட்கள் 365 நாளும் உழவாரத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டு உழைப்பின் அடையாளத்தை சொன்னதுனாலதான் திருநாவுக்கரசர் இன்றும் வாழ்கிறார். அவர் வேலை வாங்கி இருந்தார்னா அவர் ஒரு நல்ல சூப்பர்வைசரா இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வேலையாளாக, தானே ஒரு துப்புரவு பணியாளராக மாறும் பொழுதுதான் பெருமானுக்கு நெருக்கத்துல போய் உட்கார முடிஞ்சது அவரால். இல்லைன்னா 10ஓட 11 வேலை வாங்குறவங்களா இருப்பாரு. இவங்க சிவபூஜை செய்தார்களே, எங்கேயாவது காமிச்சிருக்காங்களா? 63 நாயன்மார்கள் சிவபூஜை செஞ்சவங்க எங்கேயாவது தன்னை காமிச்சுக்கிட்டாங்களா? பத்தியா, நான் 3 மணி நேரம் பூஜை பண்றேன், காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், மாட்டையே நான் எழுப்பிதான் பாலை கறந்து அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. அப்ப சொல்லும் பொழுது என்ன ஆயிடுது? உங்களுடைய செயலுக்குரிய பலனை நீங்கள் அவங்கள்ட்ட பாராட்டு மூலமாக எதிர்பார்க்கிறீங்கன்னு ஆயிடுது. லஞ்சம்ங்கிறது பாராட்டா வந்தால் லஞ்சம் தான். ஏன்? உங்களை நீங்கள் வெளிப்படுத்த தொடங்குகிறீர்கள். பூசை என்பது உள்ளுக்குள்ளாக மகிழச் செய்வது. நீங்க அதை அனுபவிக்கணும். பெருமானை உங்களுக்குள்ளாக அனுபவிப்பது.
அதை நீங்க நான் இப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இப்படி பண்றேன் நான் அப்படின்னு சொல்றது என்ன ஆகுது அப்படின்னா, மற்றவர்களுக்கு பண்ணாதவங்களுக்கு நீங்க தனித்து நான் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும்னு நினைக்கிற உங்களை அறியாமல் இருக்கிற ஒரு சைக்காலஜி அதுல வெளிப்படுது. மற்றவங்கள்லேருந்து நான் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அது அல்ல பூசை. ரொம்ப முக்கியமான கருத்து நான் சொல்லிட்டு இருக்கிறது, நம்மளை நாம வேறுபடுத்தாமல் அடியார்க்கும் அடியேன்னு சொல்றதுதான் நம்முடைய வழக்கம். நான் யாருக்கு? அடியார்க்கும் அடியேன் அப்படின்னா, இந்த பிள்ளை ஒரு பாட்டு பாடுதுன்னா அதை நான் தலை வணங்கி கேட்கணும். இந்த பிள்ளை ஒரு பாட்டு பாடுதுன்னா தலை வணங்கி கேட்கணும். ஏன் நான் பாடுறவன் நான் இன்னொருத்தன் பாட்டை ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அன்னைக்கு விழுந்து போயிடுது சைவம். திருஞான சம்பந்தர் இத்தனை சின்ன குழந்தை, திருநாவுக்கரசர் எப்பேற்பட்ட படிப்பாளி, இவருக்கு எல்லாமே ஞானமா கிடைத்தது, அவர் அத்தனையும் படித்தது, கஷ்டப்பட்டு படிச்சவர் அவர். இவருக்கு எல்லாமே கேட்ட உடனே கிடைச்சிருச்சு. யாருக்கு? ஞான சம்பந்த பெருமானுக்கு. ஆனால் திருநாவுக்கரசர் அவ்வளவையும் படித்து கரைத்து குடித்து கரை தெரியவர். தருமசேனர்னு பட்டம் வாங்குறதுங்கிறது முனைவர் பட்டத்தோட பெரிய, அந்த சமணத்துக்கே தலைவராயிட்டார் அவர். அந்த அளவுக்கு இலக்கண இலக்கியங்கள்ல அவர் என்ன பண்ணாரு, மிகச்சிறந்த அளவுல புலமை பெற்றவர். அந்த திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் வராருன்னு தெரிஞ்சவொடனே அந்த பல்லக்குல 4 பேரோட ஒருத்தரா நின்று அந்த பல்லக்கை சுமந்து கொண்டு வந்தாருன்னா அதான் பணிவு. சரி, திருநாவுக்கரசர் சுமக்கிறாரு, அவ்வளவு யாரும் நம்மள சுமக்கிறாரு பத்தியா அப்படின்னு அவர் கெத்தா அவர் போல அவர் சுமக்கிறாருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் கீழே குதிச்சுட்டாரு. வாங்க உங்களோட சேர்ந்து நான் நடந்தே வரேன். அதுதான் இவங்க ரெண்டு. இது நமக்கு இந்த பணிவு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சைவம். சிவபெருமானுக்கு ஃப்ரெண்டு தானே நம்பி ஆரூரர். சுந்தரர் யாருக்கு? சிவபெருமானுக்கு என்னது? ஃப்ரெண்டு. இங்க வா அப்படின்னா சிவபெருமான் வருவார். அந்த வீட்டுல போயிட்டு கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் வாங்கிட்டோம் அப்படின்னா சிவபெருமான் போய் வாங்கிட்டு வந்தார். பறவை நச்சியார் இந்த 11 மணிக்கு பிரமாதமா சிவபூஜை பண்ணிட்டு அருமையா பொங்கல் செஞ்சு வச்சிருப்பாங்க. போய் வாங்கிட்டு வா அப்படின்னா சிவபெருமான் போய் வாங்கிட்டு வந்தார். யாருக்கிட்ட? பறவை நச்சியார். யாருக்காக? அவன் ஃப்ரெண்டுக்காக. அந்த அம்மா கொஞ்சம் கோச்சிக்கிட்டு இருந்துச்சு நம்பியார் ஒரு மேல. உடனே இவர் என்ன பண்றாரு, சாமி இங்க வா அப்படின்னாரு. என்ன அவங்க கோச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வா. இதெல்லாம் வேற சாமி செஞ்சார். பறவை நச்சட்ட, என் ஃப்ரெண்டு நல்லவன் வல்லவன், அவன் பெரிய ஆளு, அவனை கோச்சிக்காத, அவன் ஏதோ செஞ்சுட்டான், மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு யாரு போய் யாருக்காக கேட்கிறா? சிவபெருமான் கேட்கிறார். அந்த அளவிற்கு நம்பி ஆரூரர் ஒரு மிகப்பெரிய கெத்தான ஆளு. அவரு ரொம்ப நாள் ஆச்சு திருவாரூருக்கு வந்து. திடீர்னு என்ன, நம்ம திருவாரூர் பாட்டு நடத்த போறேன், அதுக்காக இந்த ஒரு அழகான கதை. திடீர்னு என்ன பண்ணாரு, திருவாரூருக்கு வந்துட்டார். வந்த வேகத்துல குடு 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 குடுன்னு உள்ள ஓடினார். நம்ம கல்யாணத்துல அந்த கெட்டி மேல கேட்ட உடனே ஓடுவோம் தெரியுமா? எங்க ஓடுவோம் பாத்தீங்களா? எல்லாருமே இப்படி ஒரே மாதிரி என்ன மாதிரியே இருக்கீங்கன்னு தெரியல. சொல்ல வரேன், அப்படிப்பட்ட நம்பி ஆரூரர் சிவபெருமான பார்க்கணும்னு வந்தார். பிரசாதத்துக்காக வருது பார்க்கணும்னு வந்தவர் வேகமா உள்ள புந்துட்டார். நடுவுல ஒரு மண்டபம், தேவாசிரிய மண்டபம் திருவாரூர்ல நம்ம பார்க்க போறோம். அந்த மண்டபத்துல அடியார்கள் உட்கார்ந்து ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. விரண்மிண்ட நாயனார் தலைமையில. யார் தலைமையில? இப்ப இதெல்லாம் நான் கேள்வியா கேட்பேன், பரிசு உண்டு. யாரு தலைமையில சத்சங்கம் நடக்குது? சத்சங்கம்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி. விரண்மிண்ட நாயனார் அவர் தலைமையில அடியார்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. விருட்ல நம்பியார் போனார். விரண்மிண்ட நாயனார் பார்த்துட்டார். வந்தது நம்பியாரூரர்னு தெரியும், சிவபெருமானுக்கு அவர் ஃப்ரெண்டுங்கிறதெல்லாம் தெரியும். கோவம் வந்துச்சு பாருங்க விரண்மிண்ட நாயனாருக்கு. என்னதான் நண்பரா இருந்தா என்ன, அடியார்கள் உட்கார்ந்துருங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அடியாரை பணியாமல் சிவபெருமான்டியா போற, உன்னை நீ இதுல இருந்து சைவத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறேன்னு பேர். யார? நம்பி ஆரூரர். இன்னில இருந்து நீ சைவத்துல இருந்து விலக்கி வைக்கப்படுகிறார். படத்துல வர மாதிரி யாரும் அவர் கூட அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாரு. யார? நம்பி ஆரூரர். சாமி என்னப்பா உன்னை ஒதுக்கிட்டானீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ற அந்த சிவபெருமானையும் ஒதுக்கி வைக்கிறேன் சைவத்துல இருந்து. முதலுக்கே மோசம். சைவத்தில இருந்து சிவபெருமான போய் ஒதுக்கி வைக்க முடியுமா? ஒரு சாதாரண அடியாரால், உலகத்திலேயே ஒரு சாதாரண அடியாரால் தன்னுடைய சமய தலைவனையே ஒதுக்கி வைக்கிற உரிமை சைவத்தை தவிர வேற எந்த மதத்திலையும் கிடையாது. விரண்மிண்ட நாயனார் என்ன பெரிய ராஜாவா? ராஜாவா இருந்தாலும் சாமிக்கு கீழே ஒரு சாதாரண பிரஜை தானே. ஆனால் ஒரு அடியார் இந்த ஃப்ரெண்டுக்கு சரியா வழி நடத்தாத இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு, அவன் எவனா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, அவனையும் சைவத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறேன்ட்டு. எப்படி இருக்கும் சிவபெருமானுக்கு? சைவமே சிவபெருமானை முழுமுதற் கடலவா கொண்ட சமயம், அதுல இருந்து சைவத்துல இருந்து சிவபெருமானை நீக்கி வைக்கிறேன்ட்டு. எல்லாம் பெரிய புராணத்தை படிங்க. உடனே நம்பியாரூருக்கு கிளி வந்துருச்சு. நம்மள ஒதுக்கலாம் பரவாயில்ல, ஏதாவது சாமிகிட்ட சொல்லி சேர்த்துட்டு சொல்லலாம். இவர் என்ன ஆயிடுச்சு, இப்ப சாமியே ஒதுக்கி வச்சுட்டானே அப்படின்ட்டு என்ன பண்ணாரு. என்ன பண்றது? ஒரே ஒரு இதுதான், அவங்கள பாடு
அவங்களை அவங்களுடைய திருவடிக்கு பணிந்து நீ பாடு, உங்களை மன்னிச்சிருவாங்க. அடியார்களுக்கு எவ்வளவு கோபம் வருதோ அந்த அளவுக்கு மன்னிக்கிற குணமும் அடியார்களுக்கு உண்டுனே என்ன பாடுறதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு பதட்டத்துல அண்டால கூட ஸ்பூனை போட முடியாதுன்னு இப்படி இப்படி வச்சுட்டு அங்க போட்டுருவோம் இல்லையா. திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மாமியாருக்கு ஒன்றும் புரியாது. என்ன கொடுக்கறது ஏது கொடுக்கறதுன்னு பதட்டப்பட்டு கொஞ்சம் நவருங்க அப்படின்னு மாப்பிள்ளையே திட்டிடுவாங்க. நவருங்க மாப்பிள்ளை வந்திருக்காருல்ல அப்படின்னு, நான் தான் மாப்பிள்ளை அப்படின்னு. அந்த அளவுக்கு மாமியாருக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் புரியாது, பதட்டப்பட்டுருவாங்க. பார்த்துருங்க, மாமனார் பத்தி கவலைப்பட மாட்டார், அவருக்கு தெரியும், அதனால அவரு கவலைப்பட மாட்டார். மாமியார் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த புதுசா அப்புறம் 5-6 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எந்திரிக்க கூட எந்திரிக்க மாட்டாங்க, மாப்பிள்ளையா வந்துருங்க அப்படின்னு போயிடுவாங்க, அவ்வளவுதான். முதல்ல ஒரு வாரம் சொல்றேன் இல்லையா, அந்த காலத்துல அந்த மாதிரி இவருக்கு பதட்டம். யாருக்கு? நம்பி ஆரூருக்கு பதட்டம். தொடங்க தெரியல, பாட்டு தொடங்க தெரியல. ஆயக்கலைகள் 64 வல்லவர், நாவலர் கோன் அப்படின்னு அவருக்கு பேரு. பாட்டு தொடங்க தெரியல. சிவபெருமான் ஒண்ணு என்ன பண்றாரு, நம்ம மாணவர்கள்லாம் ஐயா கொஞ்சம் தொடங்கி விடுங்க நான் பாடிடுறோம் அப்படிங்கிறாங்க பாருங்க. அது நம்பியாரூருக்கே அந்த நிலைமை தான். அதனால நம்ம நீங்களா பாடல நான் கவலைப்படக்கூடாது, தொடங்கி விட்டா கிளம்பிடுறீங்கல்ல, அது நம்பியாரூருக்கே அப்படித்தானே. அதனால அவர்கிட்ட வந்து தில்லைவாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன்னு தொடங்கின உடனே வண்டி கிளம்பிச்சு பாருங்க, எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல வந்தே பாரத் மாதிரி, இது கூட்ஸ் மாதிரி நின்ன வண்டி வந்தே பாரத் மாதிரி கிளம்புது. திருநீலகண்ட குயவனார்க்கடியேன் நிலையே ஏற்ப வரிசையா பாடி முடிச்சுட்டு அப்பாடான்னு பார்த்தார். விரல்மண்ட நாயனாருக்கு கொஞ்சம் திருப்தி, ஆனாலும் இன்னும் கோபம் வரல, அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அப்படின்னு உடனே புரிஞ்சுக்கிட்டார், தனித்தனியா இருக்கிறவங்க தான் பாடுவியா, குரூப்பா இருக்கிறவங்க பாட மாட்டியான்னு அர்த்தம். அது உடனே என்ன பண்ணார், பத்தராய் படிவார்கள் எல்லாருக்கும் முடியும், பரவனையை பாடுவார் அடியாருக்கும் முடியும், சித்தத்தை வாழை வைத்தார்க்க முடியும், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன், முடிநீர் பூசிய முனிவர்க்கடியேன் அப்படின்னு மூச்சு விட்டார்ல. ஏன் உனக்கு அப்புறம் எவனும் வரமாட்டானா, உன்னோட முடிஞ்சல. அப்பாலும் அடிசார்ந்தா அடியாருக்கும் அடியேன், ஆரூரன் அம்மானு காலேன். அடுத்து எனக்கு அப்புறமும் திருவடிக்கு வரக்கூடியவர்கள் அடியார்கள் யாராவது வந்தாலும் நான் இப்பயே கும்பிட்டுக்கிறேன் சாமி அப்படின்னு ஒண்ணுதான். சரி சேர்த்துக்கலாம், இவரை சைவத்துல சேர்த்துக்கலாம். முழுமையான இவர் சைவ பற்றாளர், எனவே சைவத்துல சேர்த்துக்கலாம். சிவபெருமான் வெளியில இருந்து, ஏன்னா அவர் என்ன சேர்க்கல, அவர் வெளியில், இவங்க எல்லாம் கோயில் பண்ணிக்கிறாங்க, சிவபெருமான் வெளியில் நிற்கிறாரு. சரி சரி போனா பொதுவா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, நம்பியாரூரை சேர்த்ததுக்கு அப்புறம் சுந்தரரை சேர்த்ததுக்கு அப்புறம் யாரை சேர்த்தாங்க, சிவபெருமான சைவம் சேர்த்துக்குச்சு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு சமயத்திற்கு உரிமை கொடுத்த ஒரு சிவபெருமான், எப்பேற்பட்ட ஒரு தாய் உள்ளம் கொண்டவனாக. மன்மதனை எரித்தது சிவபெருமான் தான், திரிபுரத்தை எரித்தது சிவபெருமான் தான், கஜசம்ஹாரியாக இருந்தது எல்லாமே சிவபெருமான். அடியாருக்குன்னு வரும் பொழுது வெளியில போய் நில்லுன்னா நின்னுட்டான். திருத்தொண்ட தொகை சுவாமியை வெளியில இருந்துதான் கேட்டாரு, ஏன் சைவத்துக்கு பிறகு நீ வெளியில போக முதல்ல. எப்பேற்பட்ட ஒரு தாய் உள்ளம். கோவில் விட்டு வெளியில போயிட்டாங்க, சொந்த விட்டு வெளியில போட்டாங்க. பிரம்மண்ட சொன்னார் வெளியில போயிட்டார் சாமி. திருத்தொண்ட தொகை முழுக்க வெளியில இருந்து கேட்கிறார் சுவாமி. யாருக்கு பாடினது? ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேன்னு பாடினது. வெளியில சூப்பரா நல்லா இருக்கு, பிரமாதம், பாடு 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 அப்படி பாடி முடிச்ச உடனே நம்பியாரூர் உள்ள போயிட்டாரு. தேவாசிரிய மண்டபத்துல இருந்தவர் உள்ள போயிட்டாரு. உள்ள சாமி இல்ல, பிரம்மண்ட நாயனார்ல எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப கூப்பிட்டாங்க, வா இப்ப வா, வந்து அருள் செய்தார் எல்லாருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற உயரத்துக்கெல்லாம் மேல. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், ஆனால் எளிவந்த பிரான். அடியார்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான், அப்படியே இறங்கி 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 வந்து அவன் அன்புக்கு அவனை அடிமைப்படுத்திடலாம் எளிமையா. அழுதால் உன்னை பெறலாமே, வேற எதாலையும் அவனை என்ன பண்ண முடியாது, நாம் பெற முடியாது. அன்போடு மனசோடு நினைச்சோம்னா வந்து நின்றுடும். கடவுள்கிட்ட போய் நம்ம நின்று நம்ம நல்லா படிக்கணும், நல்லா பரீட்சை எழுதணும், நல்ல மதிப்பெண் வரணும், நல்ல இடத்துக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம போய் மனமுருகி வேண்டி படிக்கணும். உழைப்பும் இருக்கணும். அப்ப இறைவன் உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியத்தை மிகுதியாக கொடுப்பான். மற்றவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், இறைவனை வணங்கி செய்யற நமக்கு உழைப்புக்கு மேல் நமக்கு ஊதியத்தை கொடுக்குறான். படிச்சது மட்டுமே வரும், படிச்சது மட்டுமே ஞாபகத்தில் இருக்கும். அப்படிப்பட்டதே உங்களுக்கு தேர்வு வினாத்தாளாக வரும். இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன், உணர்ந்ததை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். டிகிரியில கடைசியா அதுக்கப்புறம் மேல படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த டிகிரி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் வந்து பேசுறேன் பணிவா. முனைவர் பட்டம் மட்டும்தான் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிற பட்டம், மற்ற எது வாங்கினாலும் பின்னாடிதான் போட்டுக்க முடியும். அந்த முனைவர் பட்டம் வரை முடித்தது திருவருள், மறந்துடக்கூடாது. அந்த திருவருளால் தான் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிற பட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த நன்றியை மறக்காம திருமுறையை நான் இன்று வரை பாடிக்கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏன்? இதுக்கு காரணமே நான் பாடின திருமுறை தான் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். உணரும் பொழுது நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அந்த நன்றி உணர்வு இருக்கணும் எல்லாருக்கும்.
நல்ல கை, நல்ல கால், நல்ல கண், நல்ல உடம்பு, நல்ல குரல் எல்லாத்தையும் பெருமான் கொடுத்திருக்கிறான். தினம் தினம் நன்றி சொல்றதுதான் நம்முடைய திருமுறை பாடுறது. வேற என்ன நம்மள்ட்ட அவன் எதிர்பார்க்கிறான்? காசு பணமா எதிர்பார்க்கிறான்? இதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரியா? அப்படிப்பட்ட அருமையான அந்த சிந்தனையோடு நம்ம இப்ப திருவாரூருக்குள்ள போகலாமா? நம்ம பக்கம் 20, புது புக்ல 19வது பதிகம். இது திருஞான சம்பந்தர் தேவாரம். பண் குறிஞ்சி, ராகம் அரிக்காம்போதி, தாளம் ஆதி தாளம். இது வந்து பாராயண முறையில் நம்ம எப்படி தாளம் போடுறோம்னா தக்கிட்ட தக்கிட்ட தாம், தக்கிட்ட தக்கிட்ட தாம், தக்கிட்ட தக்கிட்ட தா, தக்கிட்ட தக்கிட்ட தா, தக்கிட்ட தக்கிட்ட தா. இந்த ஏன் தான் நிறுத்துறோம் அப்படின்னா, அவர் சித்தம் தெளிவீர் கால் அப்படின்னு நிறுத்துற. சித்தம் தெளிவீர்னா தக்கிட்ட தான், தக்கிட்ட தக்கிட்ட திசர நடைதான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சித்தம் தெளிவீர் கால் அத்தன் ஆரூரை அப்படின்னு நெடில் வைக்கிறதுனால என்ன பண்றோம்? தா தா தான் நிறுத்திக்கிறோம். தக்கிட்ட தக்கிட்ட தா, 2 தக்கிட்ட ஒரு தா, திருப்பி 2 தக்கிட்ட ஒரு தா, ஒரு லைன் முடிஞ்சிடும். கவனிங்க, திருப்பியும் இங்க கவனிங்க, பாட்டை கவனிக்காதீங்க, என்ன கவனிங்க. தக்கிட்ட தக்கிட்ட தாம், தக்கிட்ட தக்கிட்ட தாம், தக்கிட்ட தக்கிட்ட தா, தக்கிட்ட தக்கிட்ட தா, தக்கிட்ட தக்கிட்ட தா. சொல்லுங்க இப்ப. தக்கிட்ட தக்கிட்ட தா. இது ஃபர்ஸ்ட். அடுத்த பாட்டு, 2வது பாட்டு மேல. இந்த பேர் தான் நமக்கு முக்கியம். முதல் பாட்டு கீழே, அடுத்த பாட்டு மேல. அடுத்தது வந்து தக்கிட்ட தக்கிட்ட தா, தக்கிட்ட தக்கிட்ட தா, தக்கிட்ட தக்கிட்ட தா, தக்கிட்ட தக்கிட்ட தா. அதே தக்கிட்ட தான். அதை என்ன பண்றோம்? ஹை பிட்ச்ல. சொல்லுங்க. தக்கிட்ட தக்கிட்ட தா, அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க. இந்த 2யும் அப்படியே மேட்ச் பண்ணி வார்த்தையை போட்டுட்டோம்னா இது முடிஞ்சிடும். இப்ப இதுல கீழே 1 மேல 1, கீழே 1 மேல 1 வருது. 10 வரையும் சரியா வந்துடும். 11வது பாட்டு கீழே வந்து முடியும். அப்ப அதுக்கு மட்டும் என்ன பண்ணதுக்கு நமக்கு மேல இல்லையா, அதே 2 வரியை மேல திருப்பி ஒரு வாட்டி பாடிடும். இத எல்லாம் கவனிச்சுக்கோங்க. பாராயணம்ல திருப்பி பாடுறது கிடையாது. இது நம்ம என்ன பண்றோம்? மேல பாடுறதுக்காக ஒரு முறை அதை பாடுறமே தவிர மத்த எந்த வரையும் திருப்பி பாடக்கூடாது. 11 முடியறதுனால அது ஈவனா மாத்துறதுக்காக என்ன பண்றோம்? அதே 2 தடவை நம்ம பாடிடுறோம். கீழே ஒரு தடவை, மேல ஒரு தடவை. அதுக்கப்புறம் அந்த கடைசி பாட்டினுடைய கடைசி வரி இருக்கு பாருங்க, பாரூர் பாடலார் பேரார் இன்பமே, அதை 2 தடவை தனியா சொல்லி முடிக்கணும். இப்படிதான் நம்ம எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறோம். ஏன்னா முக்கியமான ஒரு வார்த்தை அது. சரியா? இதை நம்ம பொருளோடையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். பொருள் சொல்றேன் இன்னைக்கு. இப்ப வந்து நம்ம இந்த பாட்டை பாடிடலாம். இப்ப நான் 2 பேர் பாடுற வரையும் கவனிங்க, கூட சேர்ந்து பாடாதீங்க, கவனிங்க. நீங்க பாடும்போது புத்தகத்தை பாருங்க. இப்ப நான் பாடும்போது கவனிங்க. 2 பேர்னா புரியுதா? 1 2, அது 2 நான் எப்படி பாடுறேன்னு பாருங்க. சித்தம் தெளிவீர்கள் அத்தனாருரை பத்தி மலர்த்துவ முத்தியாகுமே, பிறவி அருப்பீர்கள் அரவனாருரை மரவவேற்று துறவியாகுமே. அவ்வளவுதாங்க. எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. புரியுதா? யாராச்சும் புரியாம இருக்கீங்களா? பாடலாமா? இப்ப இதை வந்து நான் ஒவ்வொரு வரியா சொல்ல முடியாது. அந்த 2 வரி 1ன்னு வச்சுக்கோங்க கணக்கு. 1வது பாட்டுனா எத்தனை வரி? 2 வரி. அது ஒரு தடவை சொல்ற வரையும், அப்பதான் அந்த கண்டினியூட்டி விட்டு போகாம அழகா வரும். பாடலாமா? நிமிர்ந்து பாருங்க. கவனிங்க. கவனிச்சுட்டு நீங்க பாடணும். சித்தம் தெளிவீர்கள் அத்தனாருரை பத்தி மலர்த்துவ முத்தியாகுமே, பிறவி அருப்பீர்கள் அரவனாருரை மரவதில் துறவியாகுமே. துன்பம் துடைப்பீர்கள்
அன்பன் அணியாரும் நண்பன் மலர்த்துவ இன்பமாகுமே. தொடையில போட்டு பழகு. உயல் உருவீர்கள் ஐயனாருரை கையினால் தொழ நையும் வினைதானே. புரிஞ்சுதா? இதேதான் அமைப்பு. நீங்க கை தட்டி போடாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லி தட்டு தெரியறதுக்காக. இப்படி போட்டாலே தெரியாது, அதுக்காக நீங்க தொடையில தட்டி பாடுங்க. அப்பதான் அந்த ஒரு ஈவனா தெரியும். சில பேர் கை தட்டுறது சத்தமா கேட்கும் தனியா, அதனால தொடையில நம்ம தொடை இல்லையா, அதனால வேகமா தட்ட மாட்டோம் இல்லையா. பக்கத்து தொழில் தட்டுனா நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கிடுவோம். ஆனா நம்ம தொடையை தட்டி பாடி பாருங்க, மெதுவா தட்டும். அருமையா குழந்தைய தட்டி தூங்க வைக்கிற மாதிரி. இல்ல வலிக்கும் இல்ல, சரியா? அதனால நல்லா அருமையா இப்படி இப்படி பழகுங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது பண்டம் அறுப்பீர்கள் அப்படின்னு இருக்கும். பிண்டம்னு மாத்திக்கோங்க. பிண்டம் இது ஆக்சுவலா தவறு இல்ல. ஒரு புத்தகத்துல பண்டம்னு இருக்கு. பண்டம்னாலும் உடம்பு தான், பிண்டம்னாலும் உடம்பு. அதனால பிண்டம்னு திருத்திக்கோங்க. ஏன்னா தர்மபுரம் ஆதீன பதிப்புல பிண்டம்னு போட்டிருக்காங்க, அதுதான் நமக்கு சரியான பதிப்பு. பல பேர் பார்த்த பதிப்பு, அதனால பிண்டம்னு திருத்திக்கோங்க. அதுக்காக இங்க நான் பிரேக் கொடுத்தேன். இப்ப அதே மாதிரிதான் கீழே தான். பிண்டம் அறுப்பீர்கள் அண்டனாருரை கண்டு மலர்த்துவ பிண்டு வினைப்போமே. பாசம் அறுப்பீர்கள் ஈசன் அணியாரும் வாசமலத்துவ நீசமாகுமே. வெய்ய வினை தீர ஐயனணியாரும் செய்ய மலத்துவ வையம் உமதமே. நல்ல சத்தம். அரக்கன் ஆண்மையை நெருப்பினானாரும் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே. உள்ளும் இருவர்க்கும் வள்ளலாருரை உள்ளும் அவர் தம்மேல் வெள்ளும் வினைதானே. கடுக்குள் சீவரை அடக்கினாலும் எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே. சீருள் சம்பந்தனும் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. சீருள் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. பாரூர் பாடலார் பேரார் இன்பமே.
நல்லா இருக்கா? இவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க பாட்டு. இது நீங்க தனியா கூட பாடி பாருங்க. ரொம்ப ஏன்னா குளிர்ச்சி, குறிஞ்சின்றதே குளிர்ச்சி. இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தாளம் செட் ஆயிடுச்சுன்னா பாட்டு அப்படியே அழகா வந்துடும், ரிதம் வந்துடும். முற்றோதல்கள்ல என்ன பண்ணிடுறோம், மாத்திடுறாங்க. முற்றோதல்ல போகும்போது என்ன பண்ணிடுறோம், மாத்திடுறோம். இந்த வகுப்புல வரக்கூடிய நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், முற்றோதல்ல அதிகமா கலந்துக்கிற நீங்கள் எல்லாம் நம்ம வழிகாட்டுறது இங்க கத்துக்கிட்டு நீங்க போறீங்க. ஐயாரப்பர் திருமுறை மன்றத்துல பன்முறை பயிற்சி தான் கொடுக்கப்படுகிறது. இங்க கத்துக்கிட்டு போற நீங்க அவங்கள வழி நடத்தணும். அங்க போய் அவங்களோட நம்ம கலந்துடக்கூடாது. எங்க போனாலும் நீங்க முற்றோதல்ல, திருமுறை முற்றோதல், நான் திருவாசக முற்றோதலுக்குள்ளேயே வரல. நான் சொல்றது முழுக்க முழுக்க 7 திருமுறைகள்ல பண் சுமந்த பாடல்கள். பண்ணோடு பாடக்கூடியதுல 2 வகை தான். ஒண்ணு பன்முறை, இன்னொன்னு முற்றோதல் முறையாகிய பாராயண முறை. அந்த பாராயண முறையாக இருந்தாலும் நம்ம பண்ண மாத்திரக்கூடாது. நாம அந்த தப்பை செஞ்சிட்டோம்னா எளிமையா இருக்குன்ட்டு நம்ம ஐகிரி நந்தினி ராகத்திலே ஒரு 50 பாட்டை பாடிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா அது எளிமையா வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிலேயே பாடிட்டு இருக்கோம். ஆனா பண்ணு நமக்கு ரொம்ப 24 தான் கிடைச்சிருக்கு, சொற்ப பண்கள் தான். அதையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அதனால உங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன், இங்க எப்படி நீங்க கத்துக்கிறீங்களோ அதை போய் அங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. 10 தடவை நீங்க பாடுங்க, அவங்க வந்துருவாங்க உங்க கூட. பழக்கம் தானே. மட்டுப்பட்டனுக்கு இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு, புன்னகவராளிலே பாடுறாங்க. ஏன் அது மாதிரியே அந்த பண் தெரியாத யாரோ ஒருத்தர் அதை பழக்கி விட்டதுனால என்ன வருது, இன்னைக்கு வரையும் அப்படியே பாடிக்கொண்டிருக்கிறாரு. அது பழம்பஞ்சுரம்ன்ற அருமையான ராகம், அதற்கு பாராயண முறை இருக்கு, அதற்கு பன்முறை, ரெண்டுமே இருக்கு. நம்பியாரூரர் பாடிய அதிகங்கள்ல பழம்பஞ்சுரம் ஒன்று, அதிகமா பாடிய பண்ணுல பழம்பஞ்சுரம் தக்கேசி தான், இன்னொன்னு நட்டராகம். இந்த 3 தான் அவருடைய பாடல்கள்ல அதிகமா இருக்கு. அப்ப அதை போய் நம்ம மாத்தி புன்னகவராளியில போய் பாடுறோம், தவறு. உங்களுக்கு வேற வேற ராகங்கள்ல பாடணும்னு ஆசையா இருக்கா, 5ஆம் திருமுறை இருக்கு, 6ஆம் திருமுறை இருக்கு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாடலாம். அது யாரும் திருப்புகள் இருக்கு. நாம என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பண்ண மாத்தி நான் பாடவே மாட்டேன். அப்படி ராகத்துல நான் போறேன்னா 5ஆம் திருமுறை எடுத்துக்குவேன். அதாவது திருப்புகள்ல நான் என்னுடைய ராக ஆலாபனைகள் எனக்கு என்னென்ன ராகம் தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் நான் அதில் போட்டு பாடுவேன். ஆனா இதை மாத்திரக்கூடாது. சரி, இதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கலாம். அற்புதமான பாட்டு. இதை முடிச்சுட்டு நம்ம திருநாவுக்கரசருடைய திருவாரூர் திருப்புகழ் திருமுறை, ரொம்ப அருமையான 6ஆம் திருமுறை தாண்டகம். இப்ப சித்தம் தெளிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப விரைவா பார்ப்போம். சித்தம் என்ற சொல்லுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அறிவு அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான பொருள் மட்டும் இல்லை, நுணுக்கமான பொருள் இருக்கு. நம்ம அடிக்கடி நம்முடைய சித்தாந்தத்தை நினைவு கூறணும். சித்தாந்தம்னு பேர், சைவ சித்தாந்தம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, சித்தத்தினுடைய முடிவு, ஞானத்தினுடைய முடிவு தான் சைவ சித்தாந்தம். அறிவினுடைய முடிவு இல்லை, ஞானத்தின் முடிவு. அதுதான் சைவ சித்தாந்தம்னு சொல்றோம். நமக்கு நம்முடைய மூளை அப்படின்னு நம்ம எளிமையா சொல்லிடுறோம், நினைக்கிறதெல்லாம் மூளை தான், மனசுன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா மனம் என்பது 6வது அறிவு என்று தொல்காப்பியர் சொல்ற. அது 4 விதமாக இருக்கு. இந்த மூளை என்ன பண்ணுது, 4 விதமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், முக்கியமான கருத்து சொல்றேன். இப்ப நீங்க புக்கை பார்க்க வேண்டாம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 இருக்கு நமக்கு. மூளையினுடைய செயல்பாடு எத்தனை இருக்கு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்ப இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. இப்ப நம்ம நேரா ஒரு ஆர்எஸ் புரம் அல்லது நம்ம இப்ப நூறடி ரோட்ல இருக்கிற ஒரு கடைக்கு போறோம், ஒரு நகை கடைக்கு போறோம். வரிசையா ஆரத்துல ஒரு 1000, பழையல்ல ஒரு 1000, மோதிரம் எல்லாம் இப்படி பார்த்த உடனே பிரமிப்பா இருக்கு இல்லையா? அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வருது இல்லையா? அதுக்கு பேரு மனம்னு பேர். நகையை பார்த்த உடனே ஒரு ஆசை வரும். நகருக்குள்ள போகும்போது, ஏன்னா அந்த லைட்டிங் அப்படி வச்சிருப்பான், பளபளன்னு அழகா மாட்டி வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதுக்கு பேரு மனம். மனதினுடைய இயல்பு பற்றுதல். மனம் என்ன பண்ணுது? விரும்புதல். அடுத்தது புத்தி. நாம என்ன வாங்க வந்திருக்கிறோம்? நாம ஆரம் வாங்க வந்திருக்கிறோமா, இல்ல மோதிரம் வாங்க வந்திருக்கிறோமா அப்படின்னு அந்த பக்கம் போறோம் பாருங்க, அதுக்கு பேர் புத்தின்னு பேர். செலக்ட் பண்ற இடத்துக்கு போறதுக்கு பேர் என்னது? புத்தி. புத்தி என்ன பண்ணுது? தீர்மானிக்கிறது. இவ்வளவுத்தையும் நம்ம வாங்க வரல, நாம வாங்க வந்தது என்ன? வளையலா, மோதிரமா, இல்லையா? ஜிமிக்கியா, அமிக்கியா? அது என்ன ஜிமிக்கி அமிக்கி? காது குத்தி போட்டா ஜிமிக்கி, காது குத்தாம போட்டா அமிக்கியா?
நம்மளுங்க பேர் வைக்கிறதுல பெரிய கில்லாடிங்க. காதே குத்தாம போட்டு அமிக்கி, அதுக்கு பேர் அமிக்கி. புரியுதா இல்லையா? காது குத்தி போடுறதுக்கு பேர் என்னது? ஜிமிக்கி. அது காது இந்த இடத்துல ஒரு ஓட்டை, இந்த இடத்துல ஒரு ஓட்டை, இந்த இடத்துல ஒரு ஓட்டை, வரிசையா போட்டு குத்தி பஞ்சர் பண்ணி போடுறதுக்கு பாருங்க. காது வந்து கையில எடுத்து பாக்குற அளவுக்கு தொங்கிடும். அதனால இழுத்து மாட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேர் மாட்டல். புரியுதா இல்லையா? டோட்டல் பர்ஸ் டோட்டல் காலி, அதுக்கு பேர் மாட்டல்னு பேர். மாட்டினவன் மாட்டினவன், புரியுதா? மாட்டிக்கிட்டவங்க மாட்டிட்டு போயிருவாங்க. அதனால இது காது தொங்காம இருக்கிறதுக்கு இதுல இருந்து இதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க, அது பேர் மாட்டல் பேர். இது இப்ப என்ன வாங்க வைக்கிறோம்னு தீர்மானிக்கிறதுக்கு பேர் என்னது? புத்தி. அடுத்தது மூணாவது பாருங்க, நம்ம கொண்டு வந்திருக்கிற காசு எவ்வளவு, இதனுடைய விலை என்னவு, இது நம்ம வேணுமா வேணாமா, வாங்கணுமா அவசியமா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் பாத்தீங்களா? அங்கதாங்க சித்தம்னு அதுக்கு பேரு. மனம் விரும்புகிறது, புத்தி தீர்மானிக்கிறது, சித்தம் என்ன பண்ணுது? சிந்திக்குது. அகங்காரம் ஒண்ணு இருக்கு, நாலாவது, அதுதான் முடிவெடுக்குது. வாங்கணும்னு முடிவெடுத்தாலும் அகங்காரம், வேண்டாம்னு முடிவெடுத்தாலும் அகங்காரம். புரியுதா? இது வாங்கிய கிரெடிட் கார்டு புருஷன் அடமானம் வச்சாச்சும் வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது அகங்காரம். பாவம், இங்க இருக்கிறவர் அங்க இருந்தா என்ன, ரெண்டு இடத்துலயும் ஒண்ணு தானே அப்படின்னு திருப்பி கூட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் அகங்காரம். வேணான்னு முடிவெடுத்தாலும் அகங்காரம், வேணும்னு முடிவெடுத்தாலும் அகங்காரம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நல்ல முடிவும் அகங்காரம் தான் எடுக்குது, கெட்ட முடிவும் அகங்காரம் தான் எடுக்குது. அதுக்கு பேர் அகங்காரம், முடிவு எடுக்கிறது. இப்ப பாருங்களேன், நம்ம தமிழ்ல அழகா, இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், தீபாவளிக்கு உனக்கு என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்க, வீட்டுல எதையாவது எடுத்துட்டு அப்படின்னாங்கன்னா அவனுக்கு மனம் சரியில்லைன்னு அப்படி. ஏன்? விருப்பமே இல்லாம இருக்காம பாருங்க. சாப்பாடெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னா சமைச்சவங்களுக்கு எப்படி இருக்கும்? எடுத்து மூஞ்சல் அப்பலாமான்னு தோணும்ல. விதவிதமா சமைச்சிருக்காங்க, பொட்டை சனிக்கிழமை இவன் வாரி வதக்கு வல்லு வதக்குன்னு சாப்பிட்டு இருக்கிறான், எப்படி இருக்கு சாப்பாடு அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமைச்சவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அது அப்ப மனநிலை பாதிப்புல இருக்கான, மனம் சரியில்லைன்னா விருப்பம் இருக்காது. அடுத்தது ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படம் எனக்கு நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா இன்னொருத்தர் கேட்டேன், புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஏன்? உனக்கு எது நல்லா இருக்கும் உனக்கு தெரியாது, அது இன்னொருத்தர் கேட்பான், இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். எனக்கு உனக்கு நல்லா இருக்கிறது ஏன் அதுகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? அது உனக்கு பரம விரோதி. எது நல்லா இல்லையோ அதை சொல்லிவிடும், அது உனக்கு தெரியல பேர். ஏன்? புத்தி இல்லை. அதுக்கு பேர் புத்தி பேதலிப்பு. நம்ம சொல்றோம் அவன் புத்தி பேதலிச்சுட்டான் அப்படின்னு சொல்றோம்ல. அடுத்தது பாருங்க, சித்தம். அதுக்கு என்ன பேரு? சித்தம், சிந்திக்கிறது. நமக்கு தெரியும் சித்தம் என்பது என்னது? சிந்திக்கிறது. சிந்திக்கிற அறிவு. நமக்கு என்ன நல்லா இருக்கும், நான் ஏன் போய் உங்கள்கிட்ட கேட்கணும்? புரியுது? அடுத்தது பாருங்க, முடிவெடுக்கிறது. வீட்டுல பாத்தீங்கன்னா சில வீட்டுல ஆண்கள் முடிவெடுப்பாங்க, பல வீட்டுல பெண்கள் முடிவெடுப்பாங்க. 50 பேர் இருந்தாலும் சரி ஒரே ஆள்கிட்ட முடிவு இருக்கும், பாத்திருக்கீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? முடிவெடுக்கிறது அது அவங்க கரெக்டா இருக்கும். அவங்கதான் முடிவு, கடைசி அவங்க முடிவு தான் சரியா இருக்கும். ஏன்னா மத்தவங்க சொல்றது எல்லாத்துலயும் இருக்கிற மைனஸ் தான் சொல்லுவாங்க, நமக்கே வேணாம் அப்புறமா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்ப நம்ம சரி இதுதான் கரெக்டா இருக்கிறது அப்படின்னு செஞ்சிருவோம். அது மாதிரி முடிவெடுக்கிறத ஒரு சிலர் கையில வச்சுப்பாங்க. அந்த டெசிஷன் மேக்கிங் இருக்கு பாத்தீங்களா, அது அகங்காரம்னு. இது ரெண்டுத்துக்கும் மனத்தையும் புத்தியையும் முடிவெடுக்கிறதையும் சரி பண்ணுவது எதுன்னா சித்தம். இது ஒழுங்கா இருந்துச்சுன்னா விரும்பின எல்லாத்தையும் வாங்கி போட மாட்டோம், செலக்ட் பண்றது தேவையில்லாத செலக்ட் பண்ண மாட்டோம், தேவையில்லாத வாங்கிடணும்னு முடிவு பண்ண மாட்டோம். எது சரியா இருக்கணும்? இதுதான் சொன்னார். திருவாரூருக்கு வா, அந்த பெருமான் உன்னுடைய சித்தத்தை தெளிவிப்பான். உனக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்படி வேணும்ன்றது அவன் உனக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய அறிவை கொடுப்பான்னு சொல்ற. எவ்வளவு அழகான பாட்டு இல்லையா? சித்தம் தெளிவீர்கள். எங்க வா? அத்தல் நீ ஆரூர்ல இருக்கிறான், நம்முடைய பிடிச்சவன் ஆரூர்ல இருக்கிறான். அவனை பக்தி மலர் தூவ, பக்தியால மலர் தூவனா முக்தி ஆகுமே, முக்தியே கொடுப்பான். அப்படி இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டான். இருக்கிறதுல நம்முடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன் எது? முக்தி தானே. அதுக்கு மேல எதுவும் கிடையாது. முக்திக்கு மேல இருக்கா? இல்ல, அதையே அவன் கொடுத்துருவான். மத்ததெல்லாம் கொடுத்துருவான்றது அண்டர்ஸ்டுட். முக்தியை சொல்லிட்டார் அப்படின்னா மத்ததெல்லாம் என்னது? நீ கேட்கவே வேண்டாம், அது மத்ததெல்லாம் உனக்கு தானா கிடைச்சிருன்னு அர்த்தம். அடுத்த பாட்டு பாருங்க, பிறவி அறுப்பீர்கள். எனக்கு பிறவி வேண்டாம், போதும். பிறவி அறுப்பீர்கள் அரவன் அணியாரும். நீதிபதி, இந்த உலகத்துக்கே நீதிபதி சிவபெருமான். நம்ம கோர்ட்டு நீதிபதி தான் பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுப்பார், மேல்முறையீடு போனா அந்த நீதிபதி கொடுப்பார், உச்ச நீதிமன்றம்னா வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். அப்ப கீழ் நீதிபதி படிச்சது என்ன சட்டம், மேல் நீதிபதி படிச்ச என்ன சட்டம், நம்ம குழப்பம் வருது இல்ல. ஆனா அந்த நீதிபதி இருக்காம பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எறும்புல இருந்து யானை வரையும் ஒரே நீதி தான் வந்துட்டேன். அதனால சொன்னார் அரவன்.
நீதிபதிக்கு என்ன அழகான தமிழ் சொல், அரவன். அரவன் மறவாது ஏற்றுமின், அவனை மறக்காம நீ அவனை பாடினால் துறவியாகுமே. அந்த துறவு மனப்பான்மை நமக்கு வேணும். அதுதான் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிட்டே வருது, இந்த துறவு மனப்பான்மை. இதுக்கு நான் 3 விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் விட்டுருங்க. 40 வயதுக்கு மேல உணவு கட்டுப்பாடு, 50 வயதுக்கு மேல உடை கட்டுப்பாடு, 60 வயதுக்கு மேல உணர்வு கட்டுப்பாடு வந்துச்சுன்னா வாழ்க்கை உருப்படியா இருக்கும். நான் இதை பல காலம் யோசிச்சதன் விளைவா இங்க சொல்றேன். முதல் இது நேற்று திருச்சியில சொன்னேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன். 40 வயது வரையும் நீங்க சாப்பிடுறது இந்த உடம்பு ஏத்துக்கும். நல்லா சாப்பிடுங்க, 40 வயது வரையும் நல்லா சாப்பிடுங்க. 40க்கு மேல நோ சொல்லி பழகுங்க, வேண்டாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, சக்கரை பொங்கல் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல போதும், வேற இருக்கா கொடுங்க. அந்த நோ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் உணவு கட்டுப்பாடு. வேண்டாம்னு சொல்லி பழகுங்க. புரியுதா இல்லையா? 4 பல்லு விழுந்திருக்கும். இதுங்க கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி போகும். 50, 60, 70 எல்லாம் கிளம்பி நானும் வருவேன், அடம் முடிச்சு ஹோட்டலுக்கு போவோம். அங்க புரோட்டாவை தண்ணிவிட்டு ஆன்னு கிடக்கும், இன்னும் 2 பல்லு காணப்படும். ஏன் 20 வயசு பையனோட போட்டி போட்டு நீ ஏன் புரோட்டா திங்கிற? உனக்கு அது சேருமா? பல்லே உனக்கு ஒழுங்கா இல்ல, நீ அதற்கு மென்னு தின்னு இல்ல பல்ல மெல்ல முடியாம ஈரல கடிச்சு உள்ள தள்ளிட்டேன்னு வச்சுக்க, உள்ள இருக்கிற ஈரல் போயிடும். கடிக்க முடியலன்னு என்ன பண்ணிடுறாங்க, புரோட்டா அப்படியே முங்கி இருக்கிறாங்க. புரோட்டா அப்படியே உள்ள போய் புரோட்டா ஆயிடுச்சு, சின்ன புரோட்டா உள்ள போய் ரவுண்டா புரோட்டாவா ஆயிடுச்சு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள புரோட்டா இருக்கு, 2, 3 புரோட்டா உள்ள அப்படியே முழுசா நிக்குது. உள்ள போய் திருப்பி சுத்துது. சுத்துறதுல என்ன ஆயிடுச்சு, நம்ம சுத்தி புரோட்டா விட்டு சுத்தி போட்டு அடிப்போம் பாருங்க, அது மாதிரி இந்த குடல் சுத்துனதுல பிச்சு போட்ட புரோட்டா ஒன்னாயிடுச்சு. உள்ள போய் ஸ்கேன் பண்ணி வயிறு வாங்கி டாக்டர்கிட்ட போய் பார்த்தது, உனக்கு ஏன் உனக்கு இட்லி தானே ஒத்துக்குது, அதை கேட்டு சாப்பிடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உணவு கட்டுப்பாடு இல்லை. நமக்கு செரிமானம் பிரச்சனையா இருக்கு, நம்ம உணவை அளவா சாப்பிடணும்ன்றது இதே கிடையாது. பேரன் தீபாவளி சமயத்துல சீடை சாப்பிட்றான், நம்மளால சாப்பிட முடியல. மறுமட்டு அது கொஞ்சம் மிக்சியில போட்டு கொஞ்சம் கூட நுணுக்கி கூட, அப்படி என்ன சீடையை திங்கணும்ன்ற நான் அவன் கடாமட்டான பையன் சாப்பிட்றாங்கிறதுக்கு சீடையை போட்டு நுணுக்கி பல்லுல போட்டு என்ன சாப்பிட்டுருவோம். அது ஒரு கேட்பரி சாப்பிட்டு இருக்கும், எனக்கு உண்டா அப்படின்னு பாட்டி புடிங்கி திங்கும். ஏன்னா வயசு அந்த மாதிரி வயசு இல்லை, இருந்தாலும் குழந்தையா மாறிட்டு வருவாங்க. அங்கதான் நம்ம மாறணும், துறவு மனப்பான்மை வரணும். சுகர் ஏற்கனவே 400 இருக்கும், பரீட்சையில கூட அந்த மார்க் வாங்கினது இல்லை டோட்டலே. ஆனா எல்லா தாத்தா பாட்டியும் பாத்தீங்கன்னா 400, 500 என்ன வச்சிருக்கீங்க, சுகர் வச்சிருக்காங்க. ரேஷன் கடையில சுகர் கிடைக்க மாட்டேங்குது, வீட்டுக்கு வீடு இருக்கு மூட்டை மூட்டையா. அது பாத்தீங்கன்னா கேட்பரிஸை தின்னுட்டு சுகர் ஏறி போய் மயக்கம் போட்டு இப்படியே நிற்கும். பாத்திருக்கீங்களா? கண்ணு எமைய தட்டி தட்டி பாக்குறான், இருக்கா இல்லையா அப்படின்னு. கொண்டு போய் அப்புறம் இதை ஏத்தி அதை ஏத்தி சுகரை இறக்கி இன்சுலின் போட்டு 32,000 ரூபாய் பில்லு கொடுத்துறான். 3 ரூபா 50 காசு சாக்லேட் சாப்பிட்டது, 3 ரூபா 50 காசு சாக்லேட் தின்னதுக்கு 32,000 ரூபாய் பில்லு. அதுக்கப்புறம் ஏன் இந்த கட்டுப்பாடு? இதுதான் சொன்னார், துறவி ஆகும். என்ன உண்மையிலே நான் உண்மையே சொல்றேன், துறவு மனப்பான்மை 40க்கு மேல வேண்டாம்னு சொல்றதுன்னா, முட்டை முழுக்க நீங்க சாப்பிடாம வயிற்றுல ஈர துணியை பார்த்துட்டு சிந்திரவனை பார்த்து பொறாமப்படுங்க, வயிற்றுச்சப்படுங்கன்னு சொல்லல. அளவு, ஒரு அளவு கட்டுப்பாடுன்னு சொல்றேன். உணவு கட்டுப்பாடு, உணவை நீக்கணும் வெறுக்கணும்னு சொல்லல, புரிஞ்சுக்கணும். உணவு கட்டுப்பாடுன்னு அதுக்கு பேர். அடுத்தது உடை கட்டுப்பாடு. 50 வயசு ஆயிட்டோம்னா நம்மள எல்லாரும் வணங்குற மாதிரி உடை உடுத்த பழகும். கௌரவமான உடை, நாகரிகமான உடை, அடுத்தவர்கள் கண்ணையும் கருத்தையும் உறுத்தாத உடை. இதுக்கு நம்ம பெண் உரிமை ஆண் உரிமை எல்லாம் பேசக்கூடாது. நமக்கே தெரியும், நம்ம வெளியில போகிறோம், வீட்டுல நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா வெளியில போகும் பொழுது அடுத்தவருடைய கண்ணையோ கருத்தையோ கவரக்கூடிய உடை ஆணும் அணியக்கூடாது, பெண்ணும் அணியக்கூடாது. புரியுதா? அதுதான் 50 வயசுக்கு மேல என்ன கட்டுப்பாடு? உடை கட்டுப்பாடு. 60 வயசுக்கு மேல உணர்வு கட்டுப்பாடு. அதுல குடும்பமா இருக்கிற அந்த உணர்வு கட்டுப்பாடு மட்டும் சொல்லல. வீட்டுல மருமக மாப்பிள்ளை இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, சினிமாக்கு போறாங்க அப்படின்னா நானும் வருவேன் அப்படின்னு அடம் முடிச்சுட்டு நிக்க கூடாது. நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டை பாத்துக்கிறேன், பிள்ளைங்களை விட்டு போங்க, பிள்ளைங்களையும் நான் பாத்துக்கிறேன், எனக்குன்னு 2-3 செட்டு இருக்கு, அந்த செட்டோட நான் பாத்துக்கிறேன்னு அவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். முதல் ஆள கிளம்பி லிப்ஸ்டிக் போட்டு நிக்குது. விளையாட்டு சொல்ல, மணப்பெண் அலங்காரத்தை விட மாமியாருக்கும் 2 பக்கம் இருக்கிற அம்மா மாமியார் இந்த 60 வயசு தாண்டதுக்கு அலங்காரம் செலவு 2 லட்சம் 3 லட்சம். மணப்பெண் அலங்காரம் 20,000 தான்.
அந்த குடும்பமே நம்ம போட்டுட்டு நிக்குது. 20 பேர் வராங்க, லாரியில வராங்க மேக்கப் பண்றதுக்கு. முன்னாடி எல்லாம் ஒரு பொண்ணு 2 வீலர்ல வந்துட்டு போகும், ஒரு சின்ன துணோண்டு பாக்ஸ், லாரியில வருது, பின்னாடி மேக்கப் பொண்ணு கண்டெய்னர்ல வருது. குடும்பத்துக்கே பெயிண்ட் அடிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அல்லோல ஏற்படுது. மனப்பொண்ணு கடைசியில் நின்றுட்டு இருக்கு, வேலைக்காரி மாதிரி நின்றுட்டு இருக்கு. ஏமா அது கொஞ்சம் எடுமா, நான் தான் கல்யாணம் தாலி கட்டிக்கிற பொண்ணு, இன்னும் எனக்கு ஆரம்பிக்கல, எங்க அம்மாவும் பாட்டியும் படாத பாடுபடுத்துறாங்க, நீங்க நான் சொல்றதுல கொஞ்சமாச்சும் மாற்று கருத்து இருந்தா எந்திரிச்சு ஐயா இந்த மாதிரி திருமுறை பாடுற வாயால போய் சொல்லாதீங்க அப்படின்னு எந்திரிச்சு சொல்லுங்க. ஒவ்வொரு கல்யாணத்திலையும் அந்த 60க்கு மேல அந்த உணர்வு கட்டுப்பாடு வரல பாருங்க. நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, நமக்கு அந்த வயதுக்கேற்ற ஒரு அந்த பொலிவு, ஒரு தோற்றம், அது வர 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 உங்களை வணங்க தொடங்குவார்கள். அது வரணும், நமக்கு அந்த தோற்றம் நமக்கு இருக்கணும். அதுக்கு நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறவங்க இவங்களெல்லாம் குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். தேவை இருக்குமானால், அது அவசியமானால் நம்ம அது செய்யறது தப்பு இல்லை. ஆனால் அது இல்லாமலே நாம அழகா இருக்கிறோன்ற எண்ணம் எப்ப வருதோ அப்ப நீங்க ஜெயிக்கிறீங்க. இதெல்லாம் பூசினா தான் நம்ம அழகு நினைக்கும் போது நீங்க தோக்குறீங்க, உங்ககிட்ட நீங்க தோக்குறீங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம இல்லை, ஆனா நான் அழகா தெரியுறேன், என்னுடைய எண்ணத்தால் நான் அழகா இருக்கிறேன். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலூர் என்பாவார். எதுல அழகா இருக்கணும் மணிவாசகர் சொல்றார், சித்தத்துல அழகா இருக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் அழகா தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க வெளியில வந்து பாருங்க, உங்களை எல்லோரும் ரசிப்பாங்க. நம்ம இதுலெல்லாம் அழகு இருக்குன்னு தேடிட்டு போறோம், மூஞ்சி கழுவணும்னா போயிடுச்சு அந்த அழகு. இதுதான் சொன்னார், துறவியாகுமே. இனிமேல் வரதுலாம் வேகமா. துன்பம் துடைப்பீர்கள், துன்பத்தை விட்டு விலகில் வரணும்னு நினைக்கிறீங்களா, அன்பன் அணியாரூர் வாங்க, நன் பொன் மலர் தூவ, நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கொன்றை மலர்களை தூவி அவனை வழிபட்டால் இன்பமாகுமே. இதுக்கெல்லாம் கோனார் நோட்ஸ் தேவையில்லை, எளிமையா புரியும் பாருங்க. அடுத்து உயல் உருவீர்கள், இப்ப இருக்கிற நிலையிலிருந்து நான் உயர வேண்டும், எண்ணத்தால், தகுதியால், திறமையால், பண்பால் அப்படின்னு உயல் உருவீர்கள். உயரணும்னு நினைச்சீங்கன்னா ஐயன் நமக்கு தலைவன் இருக்கிறான், அந்த ஆரூருக்கு வாங்க. கையினால் தொழ நையும் வினைதான், அவனை கையால தொழுதீங்கன்னா உங்களுடைய வினை எல்லாம் நைந்து போகும். நைந்துனா சட்டை நஞ்சு போச்சுன்னா என்ன ஆயிடும், கிழிஞ்சிருதுல, அது மாதிரி வினை உங்களை விட்டு கிழிந்து போய்விடும். அடுத்து பிண்டம் அறுப்பீர்கள், இந்த உடம்பு வேண்டாம், முக்தி அடையணும்னு நினைக்கிறீங்களா, அண்டன் அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்க சிவபெருமான் இருக்கிற அவன்கிட்ட வாங்க. அண்டன் ஆரூரை கண்டு மலர் தூவ, உட்கார்ந்த இடத்துல இருந்து போன்லயே பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, கண்டு மலர் தூவனர் வந்து அவனை கும்பிட்டுட்டு போ. விண்டு வினை பூமை, விண்டு போதல் அப்படின்னா பிஞ்சு போறதுன்னு அர்த்தம். விண்டு போதல் இந்த சொல் வந்து நம்ம இன்னைக்கு சில சமூகத்துல அதை பயன்படுத்துறாங்க, குறிப்பா பிராமணர்கள் வந்து விண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பயன்படுத்தலாம், ஆனா நல்ல தமிழ் சொல் விண்டு போதல். இப்ப நம்ம புதுசா ஒரு தோசைகள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம தோசை ஊத்துவோம், தோசை வருமா, அதுல தோசைன்ற பேர்ல ஒண்ணு ஊத்துவோம், அது தனித்தனியா நிக்கும். எடுக்கும் போது பாத்தீங்கன்னா தோசை கரண்டில ஒண்ணு இருக்கும், தோசை கல்லுல ஒண்ணு இருக்கும், அடுப்படியில ஒண்ணு இருக்கும், காலடியில ஒண்ணு விழுந்து கும்பிடும், இனிமேல் என்ன ஊத்தாது அப்படின்னு ஒண்ணு விழுந்து கும்பிடும் பார்த்திருக்கீங்களா, அதுக்கு பேர் விண்டு போதல்னு பேரு. இப்ப இவங்க சிரிக்கிறாங்க, சிரிக்கிறவங்க எல்லாம் பார்த்தா என்ன தெரியுமா, என்னவோ புது தோசைகள் வாங்க, எங்களுக்கு இன்னைக்கு வரையும் வரல தோசை, அதுல நீங்க என்ன புது தோசைகள் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த எண்ணம் நமக்கு புரியுது. ஏன்னா நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரையும். அதுக்கு பேர் என்னது, விண்டு போதல்னு பேர். நல்ல கவனிக்கணும், விண்டு போதல், விண்டு வினை போமேன்னார். அடுத்தது பாசம் அறுப்பீர்கள் ஈசன் அணியாரூர், பாசம் ஒண்ணுக்கு மேல வைக்கிற அதீத விருப்பம், அதுல இருந்து கொஞ்சம் விலகி வாங்க. ராசியான சட்டை, ராசியான பேனா அப்படின்லாம் ஒண்ணுக்கு மேல நீங்க பாசம் வைக்காதீங்க, அது காணா போச்சுன்னா வருத்தப்படுவீங்க, அது கிழிஞ்சு போச்சுன்னா வருத்தப்படுவோம். அந்த மாதிரி வைக்கிற பாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற. பாசம் அறுப்பீர்கள் ஈசன் அணியாரூர் வாச மலர்தூவ, நல்ல நறுமணம் உள்ள மலர்தூவ நேசமாகுமே, எல்லாமே உங்களுக்கு அன்பாக மாறுவார்கள். வெய்ய வினை தீர, இதான் நோயை பத்தி பேசுற, உங்களுக்கு வந்து நோய்கள் எல்லாம் தீர வேண்டுமா, ஐயன் அணியாரூர் செய்ய மலர்தூவ, செய்ய என்றால் சிவந்த என்று பொருள், தாமரை மலர்களால் அவனை வழிபட வையம் உமதாமி, இந்த உலகமே உனக்குடா. அரக்கன் ஆண்மை, ஆண்மைனா ஆணுக்கு உரியதுன்னு நினைக்க கூடாது, ஆண்மைனா ஆணவம் என்று அர்த்தம். இதை நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு மலையை நவுத்தினான், அந்த ஆணவத்தை நெருக்கினான், அவனுக்கு என்ன பண்ணா, உணர்த்தினான். கரத்தினால் கூட திருத்தமாகும். அது மாதிரி நமக்கு அந்த ஆணவ மலம் இருந்தால் திருவாரூரை வணங்கினா நம்மளை திருத்திடுவான் சாமி, அழகா நம்மளை என்ன பண்ணுவான், கரெக்ட் பண்ணிடுவான். அடுத்து சொன்னார், துள்ளும் இருவருக்கும், நாதாம் பெரியவன் நாதாம் பெரியவன் திருமாலும் நான்முகனும் துள்ளுனாங்க. அவங்களுக்கும் அருள் செய்த வள்ளல் யாரு, அவங்களுக்கும் மேல ஒருத்தர் இருந்தான் வள்ளல், அது யாரு, இந்த திருவாரூர்ல இருக்கிற சிவபெருமான். வள்ளல் ஆரூரை உள்ளும் அவர் தம்மை, உள்ளுதல் நினைத்தல், அந்த சிவபெருமானை நினைத்தால் வில்லும் வினைதானே. வில்லுதல் என்றால்
ஒன்றிலிருந்து தனியாக பிரித்தெடுத்தல் அர்த்தம். இப்ப நம்ம தோசை, அதுல இருந்து ஒரு விள்ளல் கூடுன்னு கேட்போம், ஒரு பீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதுல இருந்து அந்த வினையானது தனியாக பிரிந்து போய்விடும் அர்த்தம். அடுத்து கடுக்கோள் சீவர். கடுக்கோள்னா கடுக்காய், சுக்கு போன்ற பொருள்களை வெறுமன சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் சமண பௌத்தர்கள். அப்படிப்பட்ட சமண பௌத்தர்களை திருஞான சம்பந்தர் அடக்கினார். ஆனா தான் அடக்குனேன்னு சொல்லாம அடக்கினான் ஆரூர். சிவபெருமான் தான் அடக்கினான், நான் அடக்கல. அவன் அருளால் நான் பண்ணேன்னு சொல்லல, அவனே செஞ்சான்னு சொல்றேன். அடக்கினான் ஆரூர். ஆரூர் அந்த பெருமானை எடுத்து வாழ்த்துவார், அவனுடைய புகழை இப்படி எடுத்து வாழ்த்துவார். விடுப்பர் வேட்கையே. வேட்கை என்பது நிறைவேறாத ஆசை. வேட்கைன்னா என்னது? நிறைவேறாத ஆசை. அந்த ஆசை என்னவா மாறும்? ஏக்கமா மாறும். ஏக்கம் இயலாமையாக போகும். இயலாமை நமக்கு மன அழுத்தத்தில் கொண்டு வந்து விடும். நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைவேறாத ஆசை. அதனால இருக்கிறது இந்த நாள் இனிய நாள், இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு திருமுறை பாடக்கூடிய வாய்ப்பு இந்த மன்றத்துல, இவ்வளவு இடைஞ்சலுக்கு இடத்துல இடையிலயும் நமக்கு இந்த இடத்தை ரெடி பண்ணி கொடுத்த சுவாமிக்கு நன்றி சொல்லி இந்த நாளை கொண்டாடணும். நம்ம நாளைய நினைச்சு 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 இந்த நாளை கொண்டாடாம விட்டுறோம், இந்த நிமிஷத்தை கொண்டாடாம விட்டுறோம். இந்த நிமிடத்தை கொண்டாடுங்கள். எனக்கு இறைவன் இந்த நிமிடத்தை கொடுத்திருக்கிறான் வாழறதுக்கு, சந்தோஷமா இந்த நினைவை நீங்க கொண்டாடுங்க. நாளைய பத்தி அவன் நாளைக்கு அவன் பார்த்துக்குவான். இன்னைக்கு விட்டுறோமே நம்ம, அல்லது நேத்து நினைச்சு கவலைப்பட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை, ஏன்டா பேசிக்கிறது? அவன் அன்னைக்கு அப்படி சொன்னான்ல அப்படின்னு வேண்டியது. சீருள் சம்பந்தனும் ஆரூரை சொன்ன பார்வூர் பாடலார் பேரார் இன்பமே. சீருள் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பார்வூர் பாடலார் பேரார் இன்பமே.